வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சேனல்ல இருந்து ஷார்ட்கட் மேத்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரியஸில் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல 50 ஷார்ட்கட் நம்ம பார்த்துருந்தோம். மோஸ்ட்லி ஃபார்முலாஸ் அப்படின்னு இருக்காது. கொஸ்டினை எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஆப்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் ஷார்ட்கட் கொடுத்துருந்தோம். நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை நீங்கள் பாருங்கள். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல கண்டிப்பாக 2லேருந்து 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரொம்பவே முக்கியமானது தான். அதே போல் இங்கே டைம் அண்ட் ஒர்க் அண்ட் பைப் சம்ஸ் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா. வெயிட்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டும் இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா 2லேருந்து 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரொம்பவே முக்கியமானது. இதுலையும் 50 ஷார்ட்கட் இருக்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இந்த 50 ஷார்ட்கட்டை முழுமையாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக டைம் அண்ட் ஒர்க்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். கொஸ்டினை ரீட் பண்ணுறதா நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஓகே, அதை ஆன்சர் கண்டுபிடிக்கிற ரொம்பவே ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தெரியாதவங்க ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணுங்கள். இடையில நான் ஒரு சிலது ஒரு மாடல் சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் 50 ஷார்ட்கட் கொடுத்ததுனால இங்கே நான் 51லேருந்து கவுண்ட் பண்ணியிருப்பேன். 51லேருந்து 100 வரைக்கும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். 51 ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் கவனிங்க. இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்க தேவையான பெட்ரோல் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர் லாஜிக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். 100 கிலோமீட்டர் கடக்க 2 லிட்டர் தேவைப்படுது. அதே இது 250 கிலோமீட்டர்னா இங்கே லிட்டரோட அளவு ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா, எவ்வளவு அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு பாட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இங்கே அளவு 100 கிலோமீட்டர்லேருந்து 250ன்னு அதிகமாக இருக்கா? ஸோ இது அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லிட்டரும் அதிகமாகும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ இந்த நேர்மாறல் அப்படிங்கிற கான்செப்ட் இதுதான். ஓகே, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகலாம். இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆனால் இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இங்கே இருக்குது. இது நேர்மாறல். நேர்மாறல்னு இருந்ததுன்னா ஜஸ்ட்டு ஒரு குறுக்கு பெருக்கல் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அது நம்மளுக்கு எக்ஸ் கிடச்சிரும். ஓகேவா. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுறதுல ஏற்கனவே இந்த ட்ரிக்கு பர்சன்டேஜுக்கு வரும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. அதனால் இந்த ட்ரிக்கை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் 50ஆல் சிம்பிளை பண்ணிங்கன்னா இங்கே 2 வரும், இங்கே 5 அப்படிங்கிற வரும். ஓகேவா. அடுத்து இந்த ஓர் 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி எக்ஸோட வேல்யூ என்ன? இந்த 5ங்கிற மட்டும் தானே இருக்குது. 5 தான் அதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதா. ஓகே, ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது டேரெக்டாக நீங்கள் கிராஸ் டிவைட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 100 × x 100x ஈக்குவல் டு இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 × 250. இப்போ நீங்கள் அடிச்சு கொடுத்து பாருங்கள். இந்த 100 நீங்கள் 2ஆல் இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ இங்கே டிவைடில் நீங்கள் நோட் பண்ணிடலாம். 250 டிவைட் பை 100. நான் ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் நான் அவ்வளோ தூரம் நான் தெளிவாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுருவீங்க. அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக இப்போ நான் அடிச்சு கொடுத்த மாதிரியே டேரெக்டாக நீங்கள் சிம்ப்ளை பண்ணிடலாம். ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நேர்மாறல் இருந்தால் குறுக்கு பெருக்கல் பண்ணணும். இந்த ட்ரிக்கு தெரிஞ்சால் போதும். நிறையா சம்ஸ் இப்போ 7th டைம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? நிறையா கொஸ்டின்ஸ் இதில் இருக்கும். ஈஸியாக அது இன்க்ரீஸ் ஆகணும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனாவோ ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனாவோ அது நேர்மாறல். இந்த கான்செப்டில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு. செகண்ட் ஒன் ஷார்ட்கட் நம்பர் 52 கவனிங்க. ஒரு பெட்டி தக்காளியின் விலை 200. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கினார். ஒரு பெட்டியின் விலை 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது 200 ரூபாய்க்கு எத்தனை பெட்டிகள் வாங்குறாங்க? 13. 200 ரூபாய்க்கு 13. ஆனால் அமௌண்ட் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? 260 அதிகரிச்சிருச்சு. ஓகேவா. இப்போது அமௌண்ட் அதிகரிச்சனால நம்ம வாங்க போகிற பெட்டிகளோட எண்ணிக்கை கண்டிப்பாக குறையும். ஓகே, இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் பெட்டிகளோட எண்ணிக்கை குறையும். ஓகே, இது எதிர்மாறல். ஓகே, ஆப்போசிட்டாக இருக்கா? இது எதிர்மாறல் கான்செப்ட். இந்த 2 ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நேர்மாறல் கான்செப்டில் எல்லாமே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஓகே, இப்போ எதிர்மாறலில் என்ன பண்ணணும்? அப்படியே எதிர்மாறலில் ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்படியே டேரெக்டாக 200 டிவைடட் பை 260 × 13 அடிச்சு கொடுங்க. இப்போ இந்த 0 அடிச்சிடுறேன். 1 13 13 2 13 26 1 2 2 20. அப்போது எக்ஸோட வேல்யூ 10. புரியுதுங்களா. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டை அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். நேர்மாறல் இருந்தால் என்ன? குறுக்கு பெருக்கல் பண்ணணும்.
எப்படி நேர்மாறல் சொல்கிறோம்? ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனாவோ அல்லது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனாலோ அது நேர்மாறல். அதே இது எதிர்மாறல், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். இப்போ இங்கே பாருங்கள், 200ரூவாக்கு 13 பெட்டி வாங்கலான்னு போகிறான், ஆனால் ரேட் அதிகமாகிடுச்சு. அப்போ வாங்க போகிற பெட்டியோட எண்ணிக்கை குறையும். அப்போ ஆப்போசிட். ஓகேவா? இது எதிர்மாறல். இந்த 2 ட்ரிக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நேர்மாறல் கான்செப்ட் எதிர்மாறல் கான்செப்டை உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஷார்ட்கட் நம்பர் 53 கவனிங்க. 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்? ஓகேவா? ஸோ இது நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட்லையும் நம்ம சால்வ் பண்ணலாம். இருந்தாலும் இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்கள் வந்தது அப்படின்னாவே, விவசாயிகள் அப்படின்னு வந்துட்டாங்க, நாட்கள் அப்படின்னு வந்துட்டாங்க, அப்போ ஆட்கள் தானே. இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்க அப்படின்னாவே நீங்கள் PHD/W அப்படிங்கிற இந்த ஒரு ஷார்ட்கட்டை மைண்டில் வைங்க. அதான் PHD. P அப்படிங்கிறது பர்சன், ஆட்கள். H அப்படிங்கிறது ஹவர்ஸ், எவ்வளோ நேரம் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. பின்னாடி அடுத்தடுத்த ஷார்ட்கட்டை நம்ம பார்ப்போம். D அப்படிங்கிறது டேஸ். ஓகேவா? W அப்படிங்கிறது ஒர்க்கு. ஓகேவா? W வந்துட்டு கீழே டிவைடில் நோட் பண்ணணும். ஓகேவா? ரைட். இப்போ இங்கே என்ன, ஒரு குரூப்பு 10 விவசாயிகள், அப்படியே ரொம்ப சிம்பிளாக 10 விவசாயிகள் 21 நாட்களில் முடித்தாங்கன்னா 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ரெண்டு சைடு 7ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? ஈரேலா 14, முவ்வேலா 21, ஓரன் 2, ஐரெண்டா 10. இப்போ 5 × 3 என்ன? இதுதான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ 15. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு தான். ஆட்கள் நாட்கள் அவர்ஸ் அப்படின்னு வந்துச்சாவே நீங்கள் PHD/W மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த ட்ரிக்கு பார்ப்போம். என்ன போக நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், இருந்தாலும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இது ஆக்சுவலாக எங்கே கேட்டிருக்காங்க? 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதே மாதிரி மாடல் இப்போயும் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ட்ரிக் நம்பர் 54 கவனிங்க. ஏ என்பவர் ஒரு வேலையின் 1/4 பகுதியை 20 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையின் 3/4 பகுதியை ஏ செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான். இப்போ நீங்கள் ஒரு பின்னம் 1/4 பகுதியை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 20 நாட்களில் முடிக்கிறாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மொத்தம் இருக்கிறது இந்த டிவைடில் இருக்கிறதா மொத்த வேல்யூ. 4 வேலையை முடிக்க, அதாவது 4 வேலையில் ஒரு வேலையை முடிக்க அவங்களுக்கு 20 நாள் எடுக்குது. 4 வேலையில் ஒரு வேலையை முடிக்க 20 நாள் எடுக்குது. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க? அதோட 3 பகுதி வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? அப்போ அதே ஒரு வேலையை முடிக்க 20 நாள் எடுக்குதுன்னா 3 வேலையை முடிக்க 20 × 3 தானே. 20 × 3 என்ன? 60 நாள் எடுத்துக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக அந்த பின்ன வேல்யூ வந்துருச்சுன்ட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸியாக இந்த மாதிரி கீழே டிவைடில் இருக்கிறதா மொத்த வேல்யூ, மேலே இருக்கிறது அவங்க எடுத்துக்கிற அளவு. ஓகேவா? அப்போது அவங்க ஒரு வேலையை முடிக்க 20 நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா மீதி இருக்க 3 வேலையை முடிக்க 60 நாள் எடுக்கும். மொத்த வேலையை முடிக்க அப்படிங்கிறதும் கொஸ்டினும் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 55வது கொஸ்டின் கவனிங்க. எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்களில் எத்தனை நாட்கள் உள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்பரே எதுவும் கொடுக்காம இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. இதையும் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்களில் எத்தனை நாட்கள் உள்ளன அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது என்ன பண்ணணும்னா, ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். அப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்க? எக்ஸ் வாரம்னு சொல்லிட்டாங்களா? அப்போது 7 × x. இப்போ 2 வாரம் சொன்னாங்க அப்படின்னா 2 × 7ங்கிற போது நம்ம அந்த 2ங்கிறதையும் 7 நாட்களையும் பெருக்கும்போது நம்மளுக்கு மொத்தத்துக்கு எத்தனை நாட்கள்ங்கிறத வந்துடும். அதே போல தான் இங்கேயும் நம்ம பெருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2ங்கிறப்பெல்லாம் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வாரம். அப்போது என்ன பண்ணுவோம்? எக்ஸ் வாரத்தை அந்த 7 நாட்களோட மல்டிப்ளை பண்ணோம்னா மொத்த நாட்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 7x நோட் பண்ணுறோம். அதோடு சேர்த்து எக்ஸ் நாட்கள்னு சொல்லிட்டாங்களா, ப்ளஸ் எக்ஸ். அப்போது அந்த எக்ஸ் வாரம் அப்படிங்கிறதையும் நாட்களாக மாற்றிட்டோம். அவங்க இன்னொரு நாட்கள் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் நாட்கள் கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மொத்த நாட்கள் எத்தனை நாட்கள்ங்கிறது கிடைக்கும். அப்போ 7x + x மொத்தத்துக்கு 8x. ஓகே, அப்போ 8x அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளானது தான். வாரத்தை நம்ம நாட்களாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 5 வாரம் சொல்கிறாங்கன்னா 5 × 7 தான் நம்ம போடுவோம். அதே போல் இங்கே எக்ஸ் வாரம் சொல்லிட்டாங்களா, x × 7, அப்போ 7x அப்படிங்கிறது கிடைக்கும். அதுபோக மீதி இன்னொரு எக்ஸ் நாட்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அதை ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணணும், 8x. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
ட்ரிக் நம்பர் 56 கவனிங்க. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலையை டேஷ் நாட்கள் செய்து முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது மாதிரி ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இந்த ட்ரிக்கு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஆட்கள் வேலை நாட்கள் இந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், PH/W அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். PhD ஒரு டிகிரி மாதிரி. ஓகேவா? ரைட். பர்சன் எத்தனை? 5 பேர். எத்தனை வேலையை பண்ணுறாங்க? வேலை அப்படிங்கிறத நம்ம என்ன நோட் பண்ண போகிறோம்? டிவைல நோட் பண்ண போகிறோம். 5 நாட்கள். அடுத்து 5 வேலை. எத்தனை நாட்கள்? 5 நாட்கள். அப்போ பர்சன் நோட் பண்ணேன், டேஸ் நோட் பண்ணியிருக்கேன், ஒர்க்கு டிவைல இந்த ஒர்க்கு நோட் பண்ணிட்டேன். ஹவர்ஸ் கொடுக்கலன்னா அதை நம்ம விட்டுடலாம். ஓகேவா? ஈக்குவல் டு இதே இதில் தான் அடுத்த செட்டு கொடுக்குறாங்க. 50 நபர்கள் 50 வேலை. அப்போ 50 வேலை என்ன பண்ணணும்? டிவைல நோட் பண்ணணும். எத்தனை நாட்கள் கேட்குறாங்க? அதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ சிம்பிளை பண்ணுங்க. இந்த 50 இந்த 50 கேன்சல் ஆயிரும், இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிரும். எக்ஸோட வேல்யூ இந்த 5 தான். எக்ஸோட வேல்யூ இந்த 5 அப்படிங்கிறதான் ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த ட்ரிக்கை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இப்போ அடுத்து ஒரு சம்மு நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் தான் ஆன்சர் கமெண்டில் நீங்கள் பண்ணணும். ரொம்ப சிம்பிளானது தான். கொஸ்டின் நம்பர் 63. ஓகே, இப்போ நம்ம பார்த்த ட்ரிக்கு தான். இந்த 63க்கான ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள். 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்களில் பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் பின்னும்? இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானது தான். நெக்ஸ்ட் ட்ரிக்கு நம்ம பார்க்கலாம். ட்ரிக் நம்பர் 57. இதை நீங்கள் கவனிங்க. இது ஆக்சுவலாக அந்த பொருட்கள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்த ஒர்க்கு அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினில் இருந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ 24 நாட்கள் 24 ஆண்கள் 12 நாட்களில் 48 பொருட்களை செய்வார் எனில் 6 ஆண்கள் டேஷ் பொருட்களை 6 நாட்களில் செய்வார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 24 ஆண்கள்னு தெரியும், 12 நாட்கள் அப்படின்னு தெரியும். இல்லை 48 பொருட்களை நம்ம எந்த லிஸ்ட்டில் நம்ம வைக்கிறது, அந்த PH/Wல எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா பொருட்கள் செய்கிறாங்க. அப்போ இதுதான் அவங்களோட வேலை. அப்போ வேலைங்கிற கான்செப்ட் தான் அதை எடுத்துக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கொஸ்டினில் என்னென்ன டேட்டாஸ் எதுக்குரியது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ இங்கே என்ன, 24 ஆண்கள் 12 நாட்கள் 48 நாளில் வேலை அந்த பொருள் செய்கிறாங்க. அதே போல் 6 ஆண்கள் எத்தனை பொருட்களை 6 நாட்களில் செய்வார்? அப்போ அந்த பொருட்கள் நம்மளுக்கு தெரியாது, அதான் எக்ஸ்ன்னு வைக்கிறோம். இதை சிம்பிளை பண்ணுங்கள். ஒரு 24 2 24 இங்கே 48 ஓர் 2 6 12. அப்போ இந்த 6 கேன்சல் ஆயிரும். அப்போது மீதி இருக்க இந்த ஒரு 6 மட்டும்தான். எக்ஸ் வேல்யூ டிவைடில் இருக்க சைடு போனுச்சுன்னா மல்டிபிளாக இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ தான் அந்த 6 அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 58வது கொஸ்டின் கவனிங்க. 58வது ஷார்ட்கட். 32 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாட்கள் முடிப்பார் எனில் அந்த வேலையின் 2 மடங்கை எத்தனை ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வேலை அப்படிங்கிற அளவு கொடுக்கல, ஆனால் ஒரே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, வேலையோட 2 மடங்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா எப்பயும் நம்ம பார்த்த PH/W தான் யூஸ் பண்ண போகிறோம். எத்தனை பர்சன்? ஆண்கள் 32. அவங்க எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க? 12 மணி நேரம் வேலை பார்த்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கிறாங்க. 15 நாட்கள். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஒரு வேலையை. ஆனால் அடுத்த குரூப் வர்றாங்க. அப்போ டிவைடில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு வேலை அப்படிங்கிறத 1 நோட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்த குரூப் வர்றாங்க. அடுத்த குரூப் என்ன? எத்தனை ஆண்கள் நம்மளுக்கு தெரியாது. 10 மணி நேரம் வேலை பார்த்து 24 நாட்களில் முடிக்கிறாங்க. ஆனால் வேலையோட மடங்கு என்ன? 2 மடங்கு. அப்போ டிவைடில் இந்த இடத்துல 2 நோட் பண்ணணும். இதுதான் இந்த கொஸ்டினை புரிஞ்சுட்டிங்கன்னா இதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 5ஆலே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 2ன்னு வரும், இங்கே 3ன்னு வரும். அடுத்து 8ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துல 3ன்னு வரும், இங்கே 4 அப்படின்னு வரும். மறுபடியும் 3ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 3 3, இந்த 3 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போ என்ன, இப்போ இந்த இடத்துல 2 இருக்கா, 1 2, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 6 12. இப்போ என்ன இருக்குது, 4 × 6, 4 × 6 24 நம்ம நோட் பண்ணுவோம். ஆனால் இங்கே டிவைடில் 2 இருக்குது. இந்த 2 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், மல்டிபிளாக மாறுமா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த 4 × 6 × 2 அவ்வளோதானே. அப்போ என்ன, 6 4 24, 24 × 2
48. அப்போது ஆப்ஷன் ஏ 48ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அது மாதிரி மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா ஒரு மடங்கு வேலையை ஒரு குரூப் செய்கிறாங்க, அதை விட 2 மடங்கு வேலையை தான் இன்னொரு குரூப் செய்கிறாங்க. பட் வேலை 2 நோட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஷார்ட்கட் 59 கவனிங்க. ஒரு சிறுதொழில் நிறுவனம் 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாட்களுக்கு 540 விசைப்பொறி இறைப்பியலை தயாரித்து வழங்க ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்கிறது. 75 நாட்களுக்கு பிறகு அந்நிறுவனத்தால் 180 இறைப்பியலை மட்டுமே தயாரிக்க முடிந்தது. வேலையானது ஒப்பந்தத்தின்படி நேரத்திற்கு முன்பு கூடுதலாக எத்தனை ஆண்களை அந்நிறுவனம் பணியமர்த்த வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா கொஸ்டினை கவனிக்கணும். ஃபஸ்ட்டு இருக்க டேட்டாங்கிறது அவங்க ஒரு ஒப்பந்தம். ஓகேவா? ஒப்பந்தம் தான் போட்டிருக்காங்க. 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாட்களுக்கு 540. ஆனால் அவங்க நடந்திருக்குது என்ன, 75 நாட்களுக்கு பிறகு. அப்போ 75 நாட்களில் அவங்களால எவ்வளவு தான் தயாரிக்க முடிஞ்சது? 180. அப்போ இது தயாரிக்கிறாங்க அப்படின்னா இது ஒர்க்கு. ஓகே, 180 நான் டிவைடாக நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 75 நாட்களில் எத்தனை ஆண்கள் அங்கே வேலை பார்த்துருக்காங்க? 40 ஆண்கள். ஓகே, 75 நாட்கள் 40 ஆண்கள். இதுதான் இங்கே நடந்திருக்கு. இப்போது முழுமையாக அவங்க வேலை நடக்கணும் அப்படின்னா இப்போ மீதி எத்தனை நாட்கள் இருக்குது? 150 நாட்களில் 75 போனுச்சுன்னா மீதி 75 நாட்கள் தான் இருக்குது. ஓகேவா? அதில் அவங்க 540 தயாரிக்க வேண்டியதில் 180 மட்டும்தான் தயாரிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ 180 போக மீதி எவ்வளவு தயாரிக்கணும்? மீதி 360 தயாரிக்கணுமா? 360 தயாரிக்கணும். இப்போது மீதி இருக்க நாட்கள் பார்த்தோம்னா 75, 360 தயாரிக்கணும். எத்தனை ஆண்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ரெண்டாவது குரூப்பில் நம்ம எப்படி நோட் பண்ணுறோம் அப்படின்னா, எத்தனை ஆண்கள் தேவைப்படுது? 75 நாட்களில் 360 விசைப்பொறிகளை இறைப்பியலை வந்துட்டு நம்ம தயாரிக்கிறதுக்கு எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ஒரிஜினல் ஆன்சர் கிடையாது, நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன், அவங்க எத்தனை 150 நாட்களில் 75 நாட்கள் போச்சுன்னா மீதி இருக்கிறது 75 நாள் தான். அடுத்து 540 தயாரிக்க வேண்டியதில் 180 தான் தயாரிச்சிருக்காங்க, மீதி 360 தயாரிக்க வேண்டியது இருக்குது. அப்போது அதுக்கு எத்தனை ஆட்கள் தேவை ஃபஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 75 இந்த 75 கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து 1 2 36. இப்போ இந்த 2ங்கிற வேல்யூ இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 80 அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். ஒரு வேளை நீங்கள் ஆப்ஷனில் 80 இருக்குன்னா 80ங்கிறத சூஸ் பண்ணிடாதீங்க, அது தப்பு. கேள்வி கேட்டது என்ன? கூடுதலாக எத்தனை ஆண்களை பணியமர்த்த வேண்டும், அதான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே எத்தனை பேர் இருக்காங்க? 40 பேர் இருக்காங்க. அப்போ 80ல் 40 வந்துச்சுன்னா மீதி எக்ஸ்ட்ரா 40 பேர் தான் தேவை. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ கரெக்டாக அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இத்தனை நாட்கள் போயிடுச்சு அப்படின்னா இப்போ மீதி நாட்களில் நம்ம கண்டுபிடிச்சி மீதி எவ்வளோ தயாரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 60வது ஷார்ட்கட் கவனிங்க. ரொம்ப சிம்பிளானது தான். இதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 32 முழம் உடைய பனை மரத்தில் பச்சோந்தி ஒன்று மர உச்சியை அடைய முயல்கிறது. ஒரு நாளைக்கு 1 ஜான் ஏறி 4 விரல் கீழே இறங்குகிறது எனில் மர உச்சியை அடைய பச்சோந்தி எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, 1 ஜான் அப்படிங்கிறது 12 விரல்கள். ஓகேவா? 12 விரல்கள். இந்த பாயிண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போது ஒரு முழம்ங்கிற இங்கே 32 முழம்ங்கிற கொடுத்துருக்காங்களா, ஒரு முழம் அப்படிங்கிறது 2 ஜானுக்கு சமம். 2 ஜானுக்கு சமம். அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ 2 ஜான் அப்படிங்கிறம்போது இதையும் விரலாக மாற்றணும் அப்படின்னா ஒரு முழம்ங்கிறது 2 × 12, ஏன்னா 1 ஜான் 12 விரல்னா 2 ஜான்ங்கிறது 24 விரல்கள். ஓகே, இதை புரிஞ்சுக்கணும். அடுத்து இங்கே கொடுத்துருக்க 32 முழம். அப்போது ஒரு முழத்துக்கு 24 விரல்னா அப்போ 32 முழத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா 32 × 24 விரல்கள். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணணும். இதுதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன, ஒரு நாளைக்கு என்ன நடக்குது? ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 ஜான் ஏறி 4 விரல் இறங்குகிறது. 1 ஜான்ங்கிறது 12 விரல். 12 விரல் ஏறி 4 விரல் கீழே இறங்குது. அப்போ மொத்தத்துக்கு ஒரு நாளையில் 8 விரல் தான் மேலே ஏறுது. ஓகேவா? இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மொத்தத்துக்கு இருக்க விரல்கள் பார்த்தோம் அப்படின்னா 32 × 24. அவங்க என்ன சொல்கிறாங்க,
ஒரு நாளைக்கு 8 விரல் தான் ஏறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 32 × 24 / 8. இதெல்லாம் நீங்கள் பெரிய நம்பராக மல்டிபிள் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் இதை நோட் பண்ணுங்கள். இப்போ இங்கே என்ன வரும், 3ன்னு வருமா. இப்போ இங்கே பார்த்தோம்னா 2 6 3 9 96 நாட்கள் ஆகும். இதுதான் ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, கரெக்டாக இதை புரிஞ்சுக்கணும். கொஸ்டினை புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியானது. கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 61வது ஷார்ட்கட் கவனிங்க. இந்த கொஸ்டினை பாருங்கள். 10 நாற்காலியின் விலை 4 மேஜைகளின் விலைக்கு சமம். 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேஜைகள் சேர்த்து விலை 4000. 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேஜைகளின் மொத்த விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிரியேட் பண்ணணும். இப்போது 10 நாற்காலிகள்ங்கிறது 4 மேஜைகளோட விலைக்கு சமம் சொல்கிறாங்களா, நாற்காலி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், மேஜைகளை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 10x 4 ஒய்க்கு சமம். புரியுதுங்களா, ரொம்ப சிம்பிளானதான். இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. என்ன, 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேஜைகளோட விலை 4000. அப்போ 15x + 2y இதோட ரேட்டு 4000 ரூபா. ஓகேவா, இப்போ நான் இதில் ஒரு பாயிண்ட் நான் நோட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா 10x = 4yனா இதை நீங்கள் 2ஆல் சிம்பிளை பண்ணுங்கள். 5x = 2yன்னு வரும். அப்போ 5 மேஜைங்கிறதும் 5 நாற்காலிங்கிறது 2 மேஜைக்கும் சமம் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த வேல்யூவை நான் இந்த ஈக்குவேஷன்லாம் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது மொத்தம் எத்தனை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னு பாருங்கள். இப்போது இங்கே 15xஆ, அப்போது 5x 2yக்கு சமம் அப்படின்னா அப்போ 15x 6yக்கு சமம். அப்போ இங்கே 6y போடுறேன் ப்ளஸ் 2y நான் நோட் பண்ணுறேன், மொத்தத்துக்கு 4000. அப்போது இங்கே என்ன வருது, 8yயோட வேல்யூ இங்கே 4000 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 8yயோட வேல்யூ 4000னா ஒரு ஒய்யோட வேல்யூ என்ன, 8 8 ஐயட்டா 40. அப்போ 500. இங்கே ஒய்ங்கிற நம்ம என்ன எடுத்துருக்கோம், மேஜையோட ஒரு வேல்யூ 500 ரூபா. ஓகேவா, இப்போ இது புரிஞ்சு அப்படின்னா நீங்கள் இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5x = 2yக்கு சமமா. இப்போ பாருங்கள், 5x 2 × 500, ஒய்யோட வேல்யூ தான் 500ன்னு கண்டுபிடிச்சிட்டேல. இப்போ நீங்கள் அடிச்சு கொடுங்க, 1 5 5, இங்கே 100 5 500. அப்போ 2 × 100 200, எக்ஸோட வேல்யூ 200. அப்போ நாற்காலியோட ரேட் என்ன, நாற்காலியோட ரேட்டு 200 நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா, இப்போ தான் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம வரோம். 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேஜைகளின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 12x + 3y இதோட வேல்யூ நம்ம பார்க்குறோம். 12 × எக்ஸோட வேல்யூ என்ன, 200 ரூபா, ப்ளஸ் 3 × ஒய்யோட வேல்யூ 500. இதை நம்ம ஆட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிச்சு. 12 × 200 எவ்வளோ வரும், 2400, ப்ளஸ் 3 × 500 1500. அப்போது இங்கே அமௌண்ட்டு 3000 3900. 3900 தான் இந்த ரேட்டு. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ இந்த மேஜை, நாற்காலி, பென்சில், எரேசர் இந்த மாதிரி கான்செப்டில் இப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதையும் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 62வது ஷார்ட்கட் கவனிங்க. ரொம்ப சிம்பிளானதான். ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஏங்கிறவர் ஒரு தனி நாட்கள், பிங்கிற தனி நாட்கள் கொடுத்து 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 நம்பர் மேலே கொடுத்துருக்க 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 2 நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா, இப்போது நீங்கள் மேலே மல்டிபிள் பண்ணாமல் அப்படியே தனி நம்பராகவே நோட் பண்ணி வச்சுருங்க. கீழே இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுங்கள். 3 + 6 9. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். 1 3 3 9, 1 3 2 3 6. அப்போது எக்ஸ் எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க, 2 பேர் சேர்ந்தாங்கன்னா, ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா 2 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா, இந்த கொஸ்டினை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஏ 3 நாள்னா அடுத்தது பி 6 நாள்னா மொத்தத்துக்கு 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 9 நாள் வேலை முடியும் அப்படின்ட்டு 2ஐயும் ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ 2 பேரும் சேர்ந்தாங்க, இப்போ தனித்தனியாக வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு சிரமமாக இருக்கும், நாட்கள் கூடும். 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தோம்னா சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம். ஓகேவா, அப்போது நாட்கள் கம்மியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதே போல் இன்னும் வேறு மாடல்லாம் இருக்கும், அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்த ட்ரிக்கு கவனிங்க. 63வது. ஏ ஒரு வேலையை 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்களிலும் பி அதே வேலையை 7 மணி நேரம் கொண்ட 6 வேலை நாட்களிலும் முடிக்கக்கூடும்.
அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை முடிக்க எவ்வளவு காலம் எடுப்பார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கவனிங்க, ஏ அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா 7 வேலை நாட்களில் முடிக்கிறாரு. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தான் வேலை பார்க்குறாரு? 9 மணி நேரம். அப்போ மொத்தத்துக்கு அவர் வேலை பார்க்குற மணி நேரம் 9 × 7. 9 × 7 என்ன? 63. ஓகேவா? அடுத்து அதே போல் பி பார்த்தோம் அப்படின்னா 6 வேலை நாட்களில் பார்க்குறாரு. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாரு. அப்போது 7 × 6 42. இதுதான் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இருவரும் சேர்ந்துங்கிறப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா? அதே தான் இங்கே நம்ம பண்ணுறோம். அடுத்து நம்ம இன்னொன்று நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அந்த 8 மணி நேரம் அப்படி சொன்னாங்கல்ல, 8 2/5ங்கிறது. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 63 × 42 மல்டிபிள் பண்ண வேண்டியதை மல்டிபிள் பண்ணாதீங்க, அப்படியே நோட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கீழே இருக்க மட்டும் ஆட் பண்ணுங்கள். 63 + 42 எவ்வளோ வரும்? 100 + 5 105. ஓகேவா? இப்போ இதை சிம்ப்ளை பண்ண முடியுங்க. சிம்ப்ளை பண்ண பாசிபிள் இருந்தால் சிம்ப்ளை பண்ணலாம். 7ஆல் அடித்து கொடுத்தா இங்கே என்ன வரும்? 9 அப்படிங்கிற வருமா? 9 7 63. இங்கே 1 7 7 பேலன்ஸ் 3 35 அப்படின்னா 7 35. மறுபடியும் 3ஆல் அடித்து கொடுக்கலாம். ஓகே, 3ஆல் அடித்து கொடுத்தீங்கன்னா 3 9, இங்கே 5 15. ஓகேவா? ரைட். இப்போ இதுதான் இங்கே இருக்குது. இப்போ இங்கே என்ன இருக்குது? 3 × 42 / 5ன்னு இருக்குது. இதுக்கு மேலே நம்ம சிம்ப்ளை பண்ண முடியாது. ரைட். இப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா இத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க. ஆனால் எவ்வளவு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க? 8 2/5 மணி நேரம். ஓகேவா? இப்போ 3 × 42 / 5. இந்த எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறாங்களோ அதை நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? 8 2/5. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஏன்னா கலப்பின்னத்தில் இருக்கா? கலப்பின்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா 8 5 40 + 2 42 42/5 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் கவனிங்க, 3 × 42 / 5. இந்த கீழே டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா மேலே நம்ம தலையில் மாற்றலாமா? அப்போ என்ன வரும்? 5/42ன்னு வரும். இந்த 5 கேன்சல் ஆயிரும். இந்த 42 கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக இருக்கிறது 3 தான். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் வேலை பார்த்தாங்க அப்படின்னா 3 நாட்களில் அந்த வேலையை முடிக்கலாம். 3 நாட்களில் அந்த வேலையை முடிக்கலாம். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இந்த மாதிரி மணி ஹவர்ஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஷார்ட்கட் நம்பர் 64 கவனிங்க. பி என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும், Q என்பவர் தனியே அவ்வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களில் முடிப்பார். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். நான் ஸ்டார்டிங்கிலே சொன்ன மாதிரி இப்போ பி அப்படிங்கிற ஒரு பாதி 1/2னா பாதியா, இந்த பாதி பகுதியை 6 நாட்களில் செய்கிறாருன்னா முழு வேலையும் எத்தனை நாளில் செய்வார்? 12 நாள் எடுத்துக்குவார். ஓகேவா? ரொம்ப சிம்பிளானது தான். அடுத்தது Q என்பவர், Qங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா 3ல் 2 பகுதி வேலையை முடிக்க அவருக்கு 4 நாள் எடுக்குது. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? கீழே இருக்கதான் மொத்த வேல்யூன்னு சொல்லியிருக்கேன், மொத்த அளவுன்னு சொல்லியிருக்கேன். அதில் 2 பகுதி வேலையை முடிக்க அவருக்கு 4 நாள் எடுத்துச்சுன்னா 3ஐ முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்? இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, 2 பகுதி வேலையை முடிக்க அவருக்கு 4 நாள் எடுக்குதுன்னா 1 பகுதி வேலையை முடிக்க அவருக்கு 2 நாள் எடுக்கும். ஓகே, 1 பகுதி வேலையை முடிக்க 2 பகுதி வேலையை முடிக்க அவருக்கு 4 நாள் எடுக்குதுன்னா 1 பகுதி வேலையை முடிக்க அவருக்கு 2 நாள் எடுக்கும். அப்போ 3 பகுதி வேலையை முடிக்க 2 × 3 6 தானே? 6 தான் வரும். நீங்கள் தவறுதலாக இதை 3ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணிடாதீங்க, 12ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ பியோட வேல்யூ 12, கியூவோட வேல்யூ 6. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க? இருவரும் இணைந்துன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு இந்த 12ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணுறேன், 12ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். இதான ட்ரிக்கு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இதை பாருங்கள், 12 × 6 / இங்கே என்ன வரும்? 18ன்னு வரும். 1 6 6 3 6 18, 1 3 3, இங்கே 4 3 12. ஓகேவா? ரைட். இப்போ இதில் என்ன அப்படின்னா 4 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் அவங்க எத்தனை பகுதி தான் முடிக்கணும்? 3/4 பகுதியை முடிக்கணும். அப்போது இன்ட்டு 3/4 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா என்ன எத்தனை பகுதி தான் முடிக்கணும்? அப்போ 4 நாள் கேன்சல் ஆயிரும். மீதி 3 நாட்கள்ங்கிற மட்டும் வரும். 3 நாட்கள்ங்கிறத அதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? என்ன பகுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனமாக பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
ஷார்ட்கட் நம்பர் 65 இதை கவனிங்க. இந்த ஷார்ட்கட்டுங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது தான். இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் இதிலே ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் 5 சம்ஸ்க்கும் இந்த மாதிரி ட்ரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே கவனிங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார், பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனியாக எவ்வளோ மணி நேரத்தில் செய்து முடிப்பார்? இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஏங்கிற ஒரு 12 மணி நேரமா, அப்போ ஏ அப்படிங்கிறத 12 நான் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து பி மற்றும் சி, பி ப்ளஸ் சி இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 3 மணி நேரத்தில் வேலை முடிக்கிறாங்க. அதுக்கடுத்தது என்ன, ஏ ப்ளஸ் சி இவங்க சேர்ந்தாங்கன்னா 6 மணி நேரத்தில் வேலை முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த 3 நம்பருக்கும் 12, 3, 6 இதுக்கான எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எல்சிஎம் அப்படிங்கிறத நீங்கள் மொத்த வேலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எல்சிஎம் அப்படிங்கிறது மொத்த வேலையும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஏன்னா எல்சிஎம் என்ன 12 தான். ஏன்னா 12ங்கிறது 3ஓட மடங்களே வரும், 6ஓட மடங்களே வரும். அப்போ 12 தான் அதுக்கான எல்சிஎம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எல்சிஎம்மில் இருந்து இதோட திறன் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுறேன். அப்போ இந்த சைடு என்ன இருக்காங்களோ அவங்களோட திறன் அப்படிங்கிறது இந்த சைடு நம்மளுக்கு கிடச்சிரும். எப்படி, இந்த 12ங்கிறத 12ஆல் டிவைட் பண்ணுங்கள், 1 தான் வரும். ஓகே, அப்போ அந்த 12ஐ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், 4 அப்படிங்கிற வரும். அதே போல் 12ஐ 6ஆல் டிவைட் பண்ணால் 2ன்னு வரும். ஓகே, இதுதான் திறன். எப்படி நம்ம திறன் கண்டுபிடிக்கிறது, ஜஸ்ட்டு அதை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த எல்சிஎம் வேல்யூங்கிறது இதோட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு எல்சிஎம் வருமோ அதுதான் இதோட திறன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே ரொம்ப ஈஸியானது. ஏவோட திறன் பார்த்தோம் அப்படின்னா, ஏவோட திறன்கிறது இந்த சைடு என்ன இருக்குது, 1ன்னு இருக்கா, இதுதான் ஏவோட திறன். ஏவோட திறன் என்ன, 1. அதே இது பி ப்ளஸ் சி 2 பேர்த்தோட சேர்ந்த திறன் தான் இங்கே 4. ஓகேவா? பி ப்ளஸ் சி இவங்க 2 பேர்த்தோட சேர்ந்த திறன் 4. அதே போல் ஏ ப்ளஸ் சி இவங்களோட 2 பேர்த்தோட சேர்ந்த திறன் 2. ஏ ப்ளஸ் சி இது 2 பேர்த்தோட சேர்ந்த திறன் 2. ஓகேவா? இப்போ அவங்க கேட்குறது பி தனியே எவ்வளோ மணி நேரத்தில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, எப்பவுமே மொத்த அளவோட அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களோட திறனை டிவைட் பண்ணாவே போதும். இதுதான் கான்செப்ட். அந்த மொத்த வேலையை அவங்களோட திறனில் டிவைட் பண்ணு. இந்த நான் பாயிண்ட் நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா பின்னாடி நிறைய இடங்கள்ல இதெல்லாம் யூஸ் ஆகும், நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஓகேவா? இப்போ ஏவோட திறன் 1ன்ட்டு நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1 ப்ளஸ் சிக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்கும். சிக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் தான் நம்மளுக்கு 2 கிடைக்கும். அப்போ ஏவோட திறன் 1ன்னு தெரியும், சியோட திறன் 1ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சியோட திறன் 1ன்ட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணாவே போதும். அப்போது பிக்கு பி ப்ளஸ் சி அப்படிங்கிற இடத்துல 4 வரணும், 2 பேர்த்தோட சேர்ந்தது. சிக்கு ஒரே ஒரு திறன் தானே இருக்குது. அப்போ பிக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே மொத்தத்துக்கு 4 வரும், பிக்கு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் தான். இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பியோட திறன் 3. ஓகேவா? இப்போ நீங்கள் பாருங்கள், மொத்த வேலையோட இந்த திறனை டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன்னா மொத்த வேலை 12. 12ஓட இந்த 3 மட்டும் டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா பி மட்டும் தான் தனியாக வேலை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிவைட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு 4ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ஃபார்மெட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்தடுத்தது பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஷார்ட்கட் நம்பர் 66 கவனிங்க. ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும், பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களிலும், சி ஏயும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பார் எனில் அவர்கள் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிக்க இயலும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா அதே ஃபார்மெட்லேயே பண்ணிடலாம். ஏயும் பியும் சேர்ந்தாங்கன்னா 6 நாட்கள், அதே போல் பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா 12 நாட்கள், அதே போல் சியும் ஏயும் சேர்ந்தாங்கன்னா 4 நாட்கள். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, மூவரும் சேர்ந்து அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் எடுத்துக்குவோம். எல்சிஎம் 12 தான். ஏன்னா 6ஓட மடங்குலையும் 12 வரும், 4ஓட மடங்குலையும் 12 வரும். ஓகேவா? ரைட். இப்போது இதோட திறன் எப்படி நம்ம நோட் பண்ணலாம், 6ஓட 2 மல்டிபிள் பண்ணால் 12 வரும். அப்போ 2, இங்கே என்ன 1, அதே போல் இங்கே 3. ஓகேவா? இப்போ மொத்தத்துக்கு இங்கே என்ன வருது, 2 + 1 3, 3 + 3 6. ஓகே, 6 அப்படிங்கிற வருது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா 2 ஏன்னு வருது, 2 பி வருது, 2 சி வருது.
அப்போ இது எப்படி நோட் பண்ணலாம்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு எடுக்கலாம். இவங்க 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ தான் இந்த 6 அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதிலேருந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மட்டும் நம்மளுக்கு தேவையான, ஏன்னா 3 பேர் சேர்ந்து அப்படின்னா இதானே நோட் பண்ணணும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதான் நோட் பண்ணணும். அப்போ இந்த 2 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, 2 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடணும். ஈக்குவல் டு அந்த சைடு போணுச்சுன்னா டிவைடில் மாறும். அப்போ ஆன்சர் இங்கே 3 அப்படின்னு வரும். அப்போது 3 பேர்த்தோட சேர்ந்த திறன் 3. ஓகேவா? இப்போ இந்த திறனை என்ன பண்ண போகிறோம், மொத்த வேலையோட டிவைட் பண்ண போகிறோம். மொத்த வேலை என்ன, 12. 12ஓட இந்த 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் 4 days. அப்போ இந்த 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 4 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரிக்கு நிறைய இடங்களில் யூஸ் ஆகும். டைம் அண்ட் ஒர்க்காக இருந்தாலும் பைப் சம்ஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 67வது ஷார்ட்கட் கவனிங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்கள் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். மடங்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சுட்டாவே ஈஸியாக எத்தனை மடங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு திறமையானவரா? அப்போது பி அப்படிங்கிற ஒரு மடங்காக இருந்தார்னா ஏ பார்த்தோம்னா இவரை விட 3 மடங்கு திறமையானவர். ஓகேவா? 3 மடங்கு திறமையானவர். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போது இங்கே வந்துட்டு பிக்கு ஒரே ஒரு டேலண்ட் தான் இருக்குது, ஒரே ஒரு திறமை தான் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, 24 நாட்களில் வேலை முடிக்கிறாருன்னா மொத்த வேலையே அந்த 24 தான். அப்போ ஒரு நாளைக்கு ஒன்றுன்ட்டு வேலையை முடித்து மொத்தத்துக்கு 24 நாட்களில் அவர் வேலையை முடிச்சிருக்காரு. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பிக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதுதான் மொத்த வேலை. ஏன்னா அவருக்கு தான் ஒரு மடங்கு ஒரு வேலையாக ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலை தான் செய்ய முடியும். 24 நாள் அவர் வேலை செஞ்சுருக்காருன்னா மொத்த வேலையே 24 தான் இருந்திருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, இருவரும் இணைந்து அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ இருவரும் இணைந்தாங்கன்னா மொத்தத்துக்கு எத்தனை மடங்காக வரும்? 3 + 1 4 மடங்காக வரும். 4 திறன் இருக்கும். ஓகேவா? ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், மொத்த வேலையை அந்த திறனோட நம்ம டிவைட் பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 1 4 6 24. ஆப்ஷன் ஏதான் அதற்கான சரியான ஆன்சர். கரெக்டாக ஒரே ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ அப்போது 6 நாட்களுங்கிறத அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 68வது ஷார்ட்கட் கவனிங்க. ஒரு வேலைக்காரர் ஏ என்பவர் பி என்பவரை விட 3 மடங்கு கெட்டிக்காரர் மற்றும் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கேயும் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கலாம். பிக்கு 1 மடங்கு இருந்துச்சுன்னா ஏ இந்த 1 விட 3 மடங்கு அதிகம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இங்கே குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? என்ன, ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பிஐ விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன, பி மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்குவார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்களா? அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் பிக்குரியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு வேளை பி 12 நாள், ஆப்ஷன் ஏ 12 நாள் எடுத்தாருன்னா ஏ என்ன பிஐ விட 10 நாட்கள் முன்னதாகவே அவர் முடிச்சுவார், 10 நாட்கள் குறைவாகவே எடுத்துவான்னு சொல்கிறாங்களா? அப்போ ஏ பார்த்தோம்னா 2 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, நம்ம ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணுறோம். இப்போ என்ன வரணும், ஏ 3 மடங்கு கெட்டிக்காரரா? அப்போது ஏவோட 3 மடங்கு தான் அந்த 12 அப்படின்னு நம்ம பார்க்கணும். கிடையாது, இன்ட்டு 3 அப்படிங்கிறப்ப 6 தான் வரும். அப்போ இந்த 12ங்கிற ஆப்ஷன் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே இது இப்போ நீங்கள் 15 எடுங்க. ஒரு வேளை பி 15 நாள் எடுத்தாருன்னா ஏ 10 நாளைக்கு முன்னாடி என்ன 5 நாட்கள்லேயே ஒரு வேலை முடிச்சிடா. இப்போ 3 மடங்கு திறமையானவர் அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம்? இப்போ 5 × 3 15ன்னு கிடைக்குது. அப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிள், ரெஸ்கே இல்லை. அவங்க கொடுத்துருக்க லாஜிக்கை வச்சே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ இது மாதிரி நீங்கள் மற்ற ட்ரை பண்ணிங்கன்னா வராது, அந்த மடங்கு அப்படிங்கிறதும் வராது. அப்போது ஆப்ஷன் பி மட்டும்தான் அது கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 69வது கொஸ்டின் கவனிங்க. ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்கள் முடிப்பார். அவர் 15 நாட்களுக்கு மட்டுமே வேலை செய்தார். பிறகு பி ஆனவர் மீதி இருந்த வேலையினை 24 நாட்களில் முடிக்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையின் 80% முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் வருது.
ஏ ஆனவர் என்ன பண்ணுறாரு, 45 நாட்களில் வேலை முடிப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, 15 நாட்களுக்கு தான் வேலையை பார்க்குறாரு. பி ஆனவர் என்ன பண்ணுறாரு, மீதி இருந்த வேலையை 24 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஏங்கிற ஒரு 45 நாட்கள் வேலை பார்க்க முடியும். அவர் எத்தனை நாள் தான் வேலை பார்த்தாரு, 15 நாட்கள் தான் வேலை பார்த்தாருன்னா மீதி இருந்த வேலை என்ன, மீதி இருந்த வேலை 15, 45ல் 15 போணுச்சுன்னா பேலன்ஸ் 30. ஓகேவா. இப்போ இந்த 30 வேலையை தான் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 30 வேலையை தான் 24 நாட்களில் முடிச்சிருக்காங்க. ஓகேவா. இப்போது 30 வேலை 24 நாட்களில் முடிச்சிருந்தாங்கன்னா 45 வேலை, ஏன்னா பியோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஏவோடது வேணால் ஒரிஜினல் கெப்பாசிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க 45ன்ட்டு, பியோடது ஒரிஜினல் கொடுக்கல. மீதி இருந்த வேலையினை 24 நாட்களுக்கு கொடுக்கும்போது அப்போ அவரோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி தெரியாது. இப்போ இதில் இருந்து தான் நம்ம ஒரிஜினல் பியோட ஒரிஜினலே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 30 வேலை அவர் 24 நாளில் பார்த்துருந்தாருன்னா 45 வேலையுமே பார்க்குறதுக்கு அவருக்கு எத்தனை நாள் எடுத்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் எக்ஸு. நம்ம நேர்மாறல் கான்செப்ட் ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல, அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். என்னென்னா ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுறதா பண்ணிடலாம். இப்போ நீங்கள் 5ஆல் அடிச்சு கொடுங்க, 6 5 30, 9 5 45, 1 6 6, 4 6 24. அப்போ 9 × 4 தான் எக்ஸோட வேல்யூ எத்தனை, 36 நாள். ஓகேவா. அப்போது அவர் மீதி இருந்த வேலையை 24 நாளில் முடித்தார்னா மொத்த வேலையுமே முடிக்கிறதுக்கு அவருக்கு 36 நாள் எடுத்திருக்கும். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏ 45 நாளில் முடிப்பார், பி பார்த்தோம் அப்படின்னா 36 நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிற பாயிண்ட்டை வச்சு இருவரும் இணைந்தால், இருவரும் சேர்ந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், 2 நம்பரையும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தது தான். ஓகேவா. இப்போ இதோட அவங்க எத்தனை சதவீதம் தான் பார்க்குறாங்க, 80% தான் பார்க்குறாங்க. அப்போ 80/100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேவா. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். மேலே இருக்கிறத நீங்கள் மல்டிபிள் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் நோட் பண்ணுங்கள். கீழே இருக்கிறத ஆட் பண்ணால், கீழே இருக்கிறத ஆட் பண்ணிங்க அப்படின்னா 45 + 36 எத்தனை, 70 81. 81 இன்ட்டு இங்கே என்ன வரும், 80/100. சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்தது 5ஆல் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 9ஆல் சிம்பிளை பண்ணிங்கன்னா இங்கே 5 வரும், இங்கே பார்த்தோம் அப்படின்னா 9ன்னு வரும். மறுபடியும் 9ஆல் சிம்பிளை பண்ணால் 9 9 4 9 36. அடுத்தது 1 5 5 2 5 10. அடுத்தது 1 2 இங்கே 2 4. அப்போ 2 × 8 8 16. அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க, 16 நாளில் வேலை முடிப்பாங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மிச்சம் இருக்க வேலையை ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அப்புறம் முழு வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கவனிச்சுக்கிறோம். ரெண்டாவது அவங்க எத்தனை % வேலை கொடுக்குறாங்களோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. ஸோ அது நம்ம ஏற்கனவே பார்த்த பழைய ட்ரிக்கில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 70வது ட்ரிக்கு கவனிங்க. ஏ மற்றும் பி இணைந்து 12 நாட்கள் வேலை செய்கின்றனர். பி மட்டும் தனியாக 30 நாட்கள் அந்த வேலையை முடிக்க முடியும் எனில் ஏ மட்டும் தனியாக அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏ தனியாக பி தனியாக கொடுத்து 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் இணைந்து வேலை பார்க்குறது ஒரு நாளும், 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் மட்டும் வேலை பார்க்குற ஒரு நாளும் கொடுத்துட்டு இன்னொரு ஆள் எத்தனை நாள் வேலை வைப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருவாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்பயும் போல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, மேலே கொடுத்துக்க அந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. டிவைடில் பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒரு ஆள் தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிடுங்க. அங்கே என்ன பண்ணோம், டிவைடில் ஆட் பண்ணியிருந்தோம். ஓகேவா. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிவைட் போட வேண்டிய இடத்துல மைனஸ் பண்ணுறோம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். இதுதான் அதற்கான ட்ரிக்கு. இப்போ எப்பயும் போல் மல்டிபிள் பண்ண வேண்டியது அப்படியே வச்சுருங்க. இங்கே சப்ராக்ட் பண்ணுறது மட்டும் பார்த்தோம்னா 30ல் 12 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 18. ஓகேவா. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். 6ஆல் சிம்பிளை பண்ணால் 3 18 5 30. 1 3 3 4 12. அப்போ 4 × 5 4 5 20. அப்போது ஏ மட்டும் தனியாக எத்தனை நாள் வேலை முடிப்பார், 20 நாட்களில். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் ட்ரிக்கு பார்ப்போம். 71வது ட்ரிக்கு கவனிங்க. ஒரு வேலையை ஏ என்பவர் 80 நாட்கள் செய்து முடிப்பார். அவர் 10 நாட்கள் வேலை செய்த பின் மீதி வேலையை பி என்பவர் மட்டும் 42 நாட்கள் செய்து முடித்தார். ஏயும் பியும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க ஒரு ட்ரிக் இருக்குது. ஆனால் இங்கே பர்சன்டேஜுங்கிறது இல்லை,
அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஏங்கிறவர் 80 நாளில் வேலை பார்க்க முடியும். ஆனால் அவர் எத்தனை நாள் தான் வேலை பார்த்தாரு? 10 நாட்கள் தான் வேலை பார்த்தாரு. அப்போ மீதி, அதாவது 80ல் 10 போன்ஸ் அப்படின்னா 10 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 70 தான். இது தான் மீதி வேலை. இந்த மீதி வேலையை தான் யார் எத்தனை நாளில் வேலை பார்க்குறா? பிங்கிறவர் 42 நாளில் வேலை பார்க்குறாரு. அப்போ 70 வேலையை அவர் 42 நாளில் வேலை பார்த்தா 80 வேலையுமே முடிக்க அவருக்கு எத்தனை நாள் எடுக்கும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணணுமா? ஸோ இந்த 0 கிராஸ் பண்ணிடலாம். அடுத்து 1 7 6 42 8 48. ஓகேவா? அப்போ இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் நீங்கள்? ஏங்கிற ஒரு 80 நாள் வேலை பார்க்கக்கூடிய கப்பாசிட்டி, பி அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா 48 நாள் வேலை பார்க்கக்கூடிய கப்பாசிட்டி. மீதி வேலை தான் ஒரு 42 நாள். அப்போ முழு வேலையை அவர் வேலை முடிக்க 48 நாள் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணி மேலே நோட் பண்ணுவோம், 2 நம்பரையும் ஆட் பண்ணி கீழே நோட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ண வேண்டியதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆட் பண்ண வேண்டியதை பாருங்கள். 80 + 48 128. ஓகேவா? இப்போ 128 சிம்பிளை பண்ணலாமா? 8ஆலே சிம்பிளை பண்ணோம்னா 6 8 48. இங்கே பார்த்தோம்னா 1 8 8, பேலன்ஸ் 4 இருக்கும். 48 அப்படிங்கிறம்போது 6 8 48. ஓகே, மறுபடியும் என்ன பண்ணலாம்? 8ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 10 அப்படின்னு வரும், இங்கே 2 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து 1 2 2 6. இப்போ 10 × 3 தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். 10 × 3 என்ன? 30. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அந்த மீதி கான்செப்டை வச்சு நம்ம ஏற்கனவே ட்ரிக்கு பார்த்துருந்ததை இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் இதை நம்ம அந்த ஒரே ஃபார்மெட்லேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். பர்சன்டேஜுங்கிறது இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 72வது ட்ரிக்கு கவனிங்க. எக்ஸ் ஒய் இசட் தனியே ஒரு வேலையை முடிக்க 6 மணி நேரம் 4 மணி நேரம் 12 மணி நேரம் எடுத்துக்கொள்கின்றனர். மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ட்ரிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸுங்கிற ஒரு 6 நாள், ஒய் அப்படிங்கிறது 4 மணி நேரம், இசட் அப்படிங்கிறப்ப தான் 12 மணி நேரம். இப்போ 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 3 பேர்த்துக்குரிய எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் என்ன வரும்? 12ன்னு வரும். இப்போ உங்களோட திறன் என்ன? இங்கே 2 அப்படின்னு வரும், இங்கே 3 அப்படின்னு வரும். என்ன சொல்லியிருக்கேன்? 6ஓட 2 மல்டிபிள் பண்ணால் தான் 12. அப்போ இந்த 2 நோட் பண்ணலாம். 4ஓட 3, அதே போல் 12 × 1. அப்போ இங்கே 1 அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ மொத்த திறன் என்ன? மொத்த திறன் 6. ஓகேவா? இப்போ இந்த மொத்த வேலையை மொத்த திறனோட டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் 2. அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 73வது கொஸ்டின் கவனிங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 20 நாட்களும் செய்து முடிக்க இயலும். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 4 நாட்கள் செய்த பின் மீதம் இருக்கும் வேலையின் அளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்கு. இப்போ ஏ பார்த்தோம்னா 15 நாட்கள், பி பார்த்தோம்னா 20 நாட்கள். ஓகேவா? இப்போ இதை வச்சு 2 பேர் சேர்ந்த திறன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2 பேர்த்தோட சேர்ந்த திறன் என்ன? 15க்கும் 20க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 60 அப்படிங்கிற வரும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும்? 4 15 60, 3 20 60. ஓகே, அப்போ மொத்த சேர்ந்த திறன் என்ன? 7. ஆனால் 2 பேர் சேர்ந்து எத்தனை நாட்கள் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க? 4 நாட்கள் மட்டும் வேலை பார்க்குறாங்க. அப்போது 4 நாள் வேலை பார்த்தாங்கன்னா 7 நாங்க 28. அப்போ 28 வேலையை முடிச்சிருப்பாங்க. மீதி இருக்க வேலை என்ன? மீதி இருக்க வேலை 32. ஓகேவா? இந்த 32 வேலை மீதி இருக்கும். மீதி இருக்க வேலையோட அளவு தானே கேட்குறாங்க. அப்போ மீதி இருக்க வேலை 32, மொத்த வேலை 60. இந்த 60ல் 32 மீதி இருக்குது. சிம்பிளை பண்ணுங்கள். இப்போது 4ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 8 நாங்க 32. இங்கே பார்த்தோம்னா 1 நாள் 4, பேலன்ஸ் 2 20 அப்படின்னா 5 நாங்க 20. இப்போது 8/15ங்கிறது தான். இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 74வது ட்ரிக்கு கவனிங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் மற்றும் 9 நாட்கள் செய்வார். முதல் நாள் ஏ கொண்டு வேலையை தொடங்கி அடுத்தடுத்த நாட்களில் இருவரும் வேலை செய்கின்றனர் எனில் வேலையானது எத்தனை நாட்களில் முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, முதல் நாள் ஏ கொண்டு தொடங்கி அடுத்தடுத்த நாட்களில் இருவரும் வேலை செய்கிறார். அப்போ 1 விட்ட 1 நாள். இதுதான் இந்த கான்செப்ட். இப்போ எப்பயும் என்ன பண்ணுறோம்? ஏ 12 நாள், பி பார்த்தோம்னா 9 நாள். இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா எல்சிஎம் என்ன வரும்? 36ன்னு வரும். இங்கே 3 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். ஓகேவா? அப்போ ஏவோட திறன் 3, பியோட திறன் 4. இப்போ இங்கே 7 அப்படிங்கிறது மொத்த திறன். ஓகேவா? அப்போ முதல் நாள் ஏ தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போது இங்கே என்ன பண்ணுவாங்க? முதல் நாள்
ஏங்கிற ஒரு 3 வேலையை முடிப்பார். அடுத்து ரெண்டாவது நாள் பி 4 வேலையை முடிப்பார். அப்போது 2 நாள் முடிவில் 7 வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த 36க்கு நியராக என்ன வரும்? 7 × 5 35 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போது 5 செட்டு இதானே 5 செட்டு. ஏன்னா 7 வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னா 2 நாளில் 7 வேலை முடிஞ்சிருக்குன்னா அப்போ மொத்தத்துக்கு 5 செட்டு இருக்குது அப்படின்னா 2 × 5 10 நாட்களில் 35 வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகே, ஏவும் பியும் மாற்றி வேலை செஞ்சு மீதி இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான். ஏன்னா 36ல் 35 போணுச்சுன்னா பேலன்ஸ் ஒரு வேலை மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு வேலையை யார் பண்ணுவா? மறுபடியும் ஏ தான் தொடங்குவார். ஏன்னா இதில் 2 நாளில் பார்த்தோம்னா ஏ ஒரு பி, அப்போ அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுவார்? ஏ தான் வருவார். அப்போ 2 பார்த்தோம்னா ஏபினே வந்து இப்போ லாஸ்ட்டில் பி முடிச்சிருப்பார். அப்போ மறுபடியும் யார் தான் வருவா? ஏங்கிறவர் தான் வருவார். ஓகேவா? ஏவோட திறன் பார்த்தோம்னா இந்த 3, அதவே அப்படியே நீங்கள் நோட் பண்ணிடலாம். 10 1/3 நாட்கள். ஓகே, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பைப் சம்ஸ்லேயும் வந்து கேட்பாங்க. அதனால் கரெக்டாக அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஷார்ட்கட் 75வது கவனிங்க. ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்கள் செய்து முடிப்பார். இதே வேலையை பி தனியாக 45 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மடங்கு தான் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பி ஒரு வேலை 1 மடங்காக இருந்தால் ஏக்கு இப்போ வந்துட்டு ஆப்ஷன் என்ன? பியை விட ஏ 2 மடங்குன்னு சொல்கிறாங்களா? இப்போ 2 மடங்கு. ஓகேவா? இப்போ மொத்தத்துக்கு மடங்கு என்ன? 3 மடங்கு. ஓகேவா? இப்போ பி தனியாக 45 நாட்களில் செய்கிறாரா? அப்போ 45 நாட்கள் டிவைடட் பை இந்த 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 15 நாட்கள். அப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 15 நாட்கள் வருது. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனுங்கிறதான் கரெக்டாக இருக்கும். பிஐ விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதே இது நம்ம மெத்தது எது எடுத்தோம் அப்படின்னாலுமே அங்கே ஆன்சர் வராது. ஓகேவா? அப்போது கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஆன்சர் ஏங்கிறது தான். பிஐ விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 76வது கொஸ்டின் கவனிங்க. ஏ ஒரு வேலையை 18 நாட்கள் முடிக்கிறார். பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதியை எடுக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன? ஏ பார்த்தோம்னா 18 நாட்களில் வேலை முடிக்கிறாரு. பி அதே வேலை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதியை எடுக்கிறான்னு சொல்லிட்டாங்களா? அப்போது பி பார்த்தோம்னா 18ல் பாதி 9 நாள், 9 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா? இப்போ இருவரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்களா? இருவரும் சேர்ந்துனா நம்ம என்ன பண்ணுவோம்? மேலே அந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுவோம். டிவைடில் என்ன பண்ணுவோம்? 2 நம்பரையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். 18 × 9 டிவைடட் பை 18 + 9 27. அப்போ 9 9 39 27 1 3 3 6 3 18. அப்போ 6 நாளில் அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. அவங்க கேட்குறது என்ன? ஒரு நாளில் அளவு. அப்போ 6 நாளில் முடிப்பாங்கன்னா ஒரு நாளில் முடிக்கும் அளவு 6ல் 1 பங்கு. அவ்வளோதான். 1/6ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஷார்ட்கட் நம்பர் 77 ஆல்ரெடி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க தான். முகேஷ் ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போது இந்த பின்னத்தில் இருக்க டிவைடில் இருக்கிறது மொத்த வேலைன்னு எடுத்துக்குவோம். அவர் 2 பகுதி வேலையை முடிக்க ஒரு நாளில் எடுத்துக்கிறாரா? அதாவது ஒரு நாளில் அவர் 2 பகுதியை முடிக்கிறார். மொத்தத்துக்கு இருக்கிறது என்ன? 7 பகுதி. ஓகே, அப்போ முதல் நாளில் அவர் 2 பகுதி முடிக்கிறாரு. 2வது நாளில் மீது இன்னொரு ஒரு 2 பகுதி முடிப்பார். 3வது நாளில் இன்னொரு ஒரு 2 பகுதி முடிப்பார். இந்த 3 நாள்லேயே மொத்தம் எத்தனை பகுதி வந்துருச்சு? 6 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ மொத்தத்துக்கு 7 தானே. அப்போது அடுத்த நாள் அரை நாள்லேயே மீதி இருக்க அந்த ஊரை முடிச்சிடுவார், ஒரு பகுதியை. ஓகே, ஒரு நாள் அவர் 2 பகுதியை முடித்தார்னா அரை நாள் அவர் ஒரு பகுதியை முடிப்பார். அப்போ மொத்தத்துக்கே இதெல்லாத்தையும் ஆட் பண்ணாவே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 7 அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ 3 நாட்களில் அவர் இந்த முழு வேலையை முடிச்சிடுவார். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 78வது ஷார்ட்கட் கவனிங்க. 10 ஆண்கள் ஒரு வேலையை 15 நாட்கள் முடிப்பார். 15 பெண்கள் அதே வேலையை 12 நாட்களில் முடிப்பார்.
10 ஆண்களும் 15 பெண்களும் சேர்ந்து வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 10 ஆண்கள் மென்னா ஓகே இவங்க வந்துட்டு 15 நாட்களில் முடிக்கிறாங்க. அதே போல் 15 உமன் ஓகே இவங்க 12 நாளில் முடிப்பாங்க. ஓகே இப்போ ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமா, 10 மென் வந்து 15 நாட்களில் முடிக்கிறாங்க, 15 உமன் பார்த்தோம் அப்படின்னா 12 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போது இதில் நம்ம இந்த 2 பேரும் சேர்ந்து 10 ஆண்கள் மற்றும் 15 பெண்களும் சேர்ந்து அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, 10 ஆண்கள் ப்ளஸ் 15 பெண்கள் இவங்க சேர்ந்து வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ 10 மென்னு 15 நாட்கள் எடுத்துக்கிறாங்களா, அப்போ 10 × 15 மென் ஓகேவா ஈக்குவல் டு அடுத்து 15 × 12 இவங்க 15 பெண்கள் பார்த்தோம்னா 12 நாளில் முடிக்கிறாங்க, இது உமன். ஓகேவா? இப்போ இதிலேருந்து நீங்கள் சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணோம்னா இந்த 15 கேன்சல் ஆயிரும். அடுத்து 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 5 மென்னுங்கிற பார்த்தோம் அப்படின்னா 6 உமனுக்கு சமம். ஓகே நான் 2ஆல் அடிச்சு கொடுத்த பின்னாடி இதுதான் கிடைக்கிது. அப்போ 5 மென்னு வந்துட்டு எத்தனை பேத்துக்கு சமம், 6 உமனுக்கு சமம். இந்த பாயிண்ட்டை இங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் எல்லாத்தையும் உமனாகவே நான் மாற்றிடுறேன். அப்போ என்ன வரும், 10 மென்னு வந்துட்டு இங்கே 5 மென்னு 6 உமனுக்கு சமம் அப்படின்னா அப்போ 10 மென்னுங்கிறது 12 உமனுக்கு சமம். அப்போ இங்கே மீதி ஒரு 15 உமன் இருக்காங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க. ஓகேவா? அப்போ மொத்தத்துக்கு எத்தனை, 27 உமன். ஓகேவா? 27 உமன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன, 15 உமன் 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 15 பெண்கள் 12 நாளில் வேலையை முடித்தா நம்ம மொத்தத்தை எல்லாத்தையும் 27 உமனாக மாற்றிட்டோம். அப்போ 27 உமன் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க, இதான் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போது 3ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 4 12 9 27 மறுபடியும் 3ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 5 15 3 9. ஓகே அப்போ இங்கே என்ன வரும், 5 20 ஈக்குவல் டு 3xன்னு இருக்கும். இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த 3 இந்த சைடு டிவைடில் போயிடும். அப்போ டிவைடில் போணுச்சு அப்படின்னா 3 பேலன்ஸ் 2, அப்போ 2/3. அப்போ ஆன்சர் 6 2/3 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர், 6 2/3. புரியுதுங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்லாம் க்ளூலாம் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இதில் தெரிஞ்சுக்கணும். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 79வது ஷார்ட்கட் கவனிங்க. ஏ மற்றும் பி ஆகியவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 7 நாட்கள் முடிக்கின்றனர். ஏ என்பவர் பியை விட 3/4 மடங்கு விரைவாக முடிப்பார் எனில் அதே வேலையை ஏ தனியாக எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா ஏ மற்றும் பி ஆகியவர் சேர்ந்து 7 நாட்கள் வேலையை முடிக்கிறாங்க. ரைட். இப்போ இதில் என்ன, ஏ என்பவர் பியை விட 1/3 மடங்கு விரைவாக, இப்போ இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் மடங்கு கொடுத்துட்றாங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னா, இப்போ ஏ எடுத்துக்கிறோம், பி எடுத்துக்கிறோம். ஏக்கு 1 மடங்காக இருந்தால் பி வந்துட்டு பியை விட 1/3 ஓகே 1/3 மடங்கு விரைவாக வேலையை முடிக்கிறவர். ஓகே அப்போ இங்கே மொத்த மடங்கு என்ன, 1/3 + 1 அப்படின்னா 2/3. ஓகே இதை கலப்பு பின்னத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வரும், 8 8 3 11/4 தான் மொத்த திறன். ஓகே மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ நம்ம திறன் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மொத்த திறன் உள்ளவங்களே எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க, 7 நாள் வேலை முடித்தாங்கன்னா, அப்போ 7 நாள் வேலை முடித்தாங்கன்னா மொத்த வேலை அப்படிங்கிறது 7 × 11 77/4ன்னு இருக்கும். ஓகேவா? இதுதான் மொத்த வேலை. அப்போ ஒரு திறனோட மொத்த திறன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மொத்த திறனோட 7 நாட்களை எத்தனை நாள் வேலை பார்த்தாங்களோ அதை மல்டிபிள் பண்ணோம்னா மொத்த வேலை கிடச்சிரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏ மட்டும் தனியாக சொல்லிட்டாங்களா, ஏவோட திறன் என்ன, 1/3/4. அப்போ மொத்த வேலையை ஏ மட்டும் பண்ணுறாருன்னா, இதை கலப்பினத்தில் இருக்கா, கலப்பினத்தில் மாற்றுங்க. 1 4 4 + 3 7 7/4ன்னு இருக்கும். இப்போ இது தலையில் மாற்றலாமா, 7/4 டிவைடில் இருக்கிறது அப்படியே தலையிலாக மாற்றிட்டோம் அப்படின்னா 4/7ன்னு மாறும். இப்போ இந்த நாள் கேன்சல் ஆயிரும். 1 7 11 7 77 11 நாட்கள் அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். ஏ மட்டும் செஞ்சு பார்த்தாருன்னா 11 நாட்களில் வேலையை முடிப்பார். ஓகே மொத்த திறன் கான்செப்ட் அந்த ட்ரிக்கு நான் சொன்ன ட்ரிக்கை புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஷார்ட்கட் நம்பர் 80 கவனிங்க. ஒரு சீரான வேகத்தில் வரும் தண்ணீர் மூலம் ஒரு தண்ணீர் தொட்டியின்
2/7 பங்கு மட்டும் நிரப்ப 8 மணிகள் ஆகிறது. மீதமுள்ள தொட்டி முழுவதும் நிரம்ப இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதையும் அழகாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பின்னம் கொடுத்துருக்காங்க 7/2ன்ட்டு. அப்போ கீழே இருக்கிறதான் மொத்த அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, மொத்தம் 7 இருக்குது. அதில் 2 பங்கு, ஓகே, மேலே இருக்கிறதா அந்த 2 பங்கு. இந்த 2 பங்கு முடிக்க அவங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது? 8 மணி நேரமா? எஸ், 8 மணி நேரம் எடுத்துக்கிறது. ஓகேவா? இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க? மீதமுள்ள தொட்டி முழுவதும் நிரம்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 7ல் 2 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 5. ஓகேவா? இப்போ 5 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருக்க இப்போ இங்கே 2, அப்போ 2 நிரம்புறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? 8 மணி நேரம் ஆகும். ஓகே, இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 நிரம்புறதுக்கும் ஒரு 8 மணி நேரம் ஆகும். ஓகேவா? 8. அடுத்தது மீதி எத்தனை இருக்குது? 1 பங்கு தான் இருக்குது. இப்போது 2 பங்கு வேலை முடிக்க 8 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா 1 பங்கு வேலை முடிக்க 4 மணி நேரம் ஆகும். இதுதான் எடுக்கக்கூடிய மொத்த டைமிங். ரொம்ப சிம்பிளானதான். ஓகே, மீதி எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதை இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். அப்போ 8 + 8 16, 16 + 4 20, 20 மணி நேரம் எடுக்கும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, கொஸ்டின்லேயே ஆன்சர் நல்லா தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 81வது ஷார்ட்கட் கவனிங்க. ஆக்சுவலாக நம்ம குழாய் கணக்கில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ரொம்பவே சிம்பிளானது. ஏற்கனவே நம்ம பார்த்த டைம் அண்ட் ஒர்க்கு கான்செப்டில் இதையும் நம்ம சால்வ் பண்ணலாம் தான். இப்போ ஒரு நீர் தொட்டி குழாய் ஏ வழியாக நீர் விட்டு நிரப்பும் நேரத்தில் 4 மணி நேரம் ஆகிறது. அதே நேரத்தில் குழாய் பி ஆனது 6 மணி நேரத்தில் தொட்டி இல்லாமல் திறந்து விட்டு காலி செய்கிறது. ஒரே நேரத்தில் இரண்டுமே திறக்கப்பட்டால் தொட்டி காலியாகும் வரை இதில் எத்தனை மணி நேரம் தொட்டியை நிரப்ப பயன்படும் என்பதை கூறு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். ஏ ஒரு தொட்டியை நிரப்புறதுக்கு 4 மணி நேரம் எடுக்குது. பி ஒரு தொட்டியை காலி செய்கிறதுக்கு 6 மணி நேரம் எடுக்குது. ஓகேவா? அவ்வளோதான். ரெண்டுமே ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி அவ்வளோ நேரத்தில் நிரம்பும் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை அப்படியே சின்ன சின்ன வார்த்தைலாம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறோம்? ஏ 4 மணி நேரம், ஏ வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கன்னா நிரப்புதில். அடுத்து பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 மணி நேரம் தொட்டி காலி செய்யுது. அதனால் மைனஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டுக்கான எல்சிஎம் என்ன வரும்? 12 அப்படிங்கிறதா வரும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும்? 3 12, இது 2 12. இப்போ இதில் என்ன மைனஸ் பண்ணணும்? 2ங்கிறத மைனஸ்ன்னு கொடுக்கணும். இப்போ 3ல் 2 போன்ஸ்னால் பேலன்ஸ் 1 தான். இதுதான் குழாய் கணக்கு. அந்த நிரப்பும் காலி செய்யும் கான்செப்டில் காலி செய்யும் அப்படின்னு சொன்னால் மைனஸில் நம்ம நோட் பண்ணணும். சேம் ட்ரிக்கு தான். இதே ட்ரிக் தான் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம பார்த்துருந்தோம் ஆட்கள். அதே இதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம். பட் இந்த இடத்துல காலி செய்யணும்னா மைனஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதில் 3 - 2னா 1 தான் வரும். இந்த ரிசல்டண்ட்டு திறனை இங்கே டிவைட் பண்ணாவே ஆன்சர் வந்துடலாம். 12ல் 1ஆல் டிவைட் பண்ணோம்னா மீதி 12 தான். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? சேம் ட்ரிக்கு தான். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த சின்ன சின்ன சேஞ்சஸ் வச்சு கேட்பாங்க. அடுத்தடுத்த ட்ரிக்கு நம்ம பார்த்துடலாம். 82வது கொஸ்டின் கவனிங்க. 3 குழாய்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகின்றன. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் எத்தனை மணி நேரத்தில் நிரம்பும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 2 குழாய்கள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஏவும் பின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏ 30 நிமிடங்கள் எடுத்துக்கிறது, பி பார்த்தோம் அப்படின்னா 40 நிமிடங்கள் எடுத்துக்கிறது. இதெல்லாம் ப்ளஸ்ஸு. ஓகேவா? இதெல்லாம் ப்ளஸ்ஸு. அதே இது சி 3வது குழாய் மற்றொரு குழாய்னு சொல்லிட்டாங்களா, அதை நம்ம சின்னு எடுத்துக்கலாம். 24 நிமிடங்கள் காலி செய்யும். அப்போ சி வந்து மைனஸ். காலி செய்யும் சொல்லிட்டாங்களா? எத்தனை நிமிஷம்? 24. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இதெல்லாம் 0 0 தான் வரும். 24 எதை மல்டிப்ளை பண்ணால் 0 வருதோ அதான் எல்சிஎம் வர பாசிபிள் இருக்குது. இப்போ இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 120ன்னு வரும். அப்போ 120 30ஓட மடங்களே வரும், 40ஓட மடங்களே வரும். அப்போ எல்சிஎம் இது தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இதோட திறன் என்ன அப்படின்னு பாருங்கள். 30 × 4 தான் 120. அப்போ 4. 40 × 3 தான் 120. அப்போ இங்கே 3. ஓகே? 24 × 5. ஓகே? இப்போ இதில் எந்த இடத்துல எதுக்கு மைனஸ் பண்ணணும்? சிக்கு. அப்போ சிக்கு நான் மைனஸ் போட்டேன் அப்படின்னா 4 + 3 7, 7 - 5 2, 2 தான் இதற்கானது. ஓகேவா? அப்போது 120 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 60 அப்படின்னு கிடைக்கும். 60 நிமிடங்கள். ஏன்னா இதெல்லாம் நிமிடங்கள் தானே. 30 நிமிடம் 40 நிமிடம் 24 நிமிடம். அப்போ கிடச்சிருக்க ரிசல்ட்டும் 60 நிமிடங்கள். ஆப்ஷனில் மணின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 60 நிமிஷங்கிறது 1 மணி நேரம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே? 3 குழாய்கள் கொடுத்து நிரப்பும் காலி செய்யணும்னு சொன்னாங்கன்னா இதே ட்ரிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். 83வது ட்ரிக்கு கவனிங்க. இதுவும் அந்த ஜாயின் அண்ட் லீவுங்கிற மாதிரி ஒரு வெற்று தொட்டி
தொட்டியை குழாய் ஏ 6 மணி நேரத்திலும் குழாய் பி 8 மணி நேரத்திலும் நிரப்ப முடியும். இரு குழாயிலும் திறக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பின் குழாய் ஏ மூடப்பட்டால் மீதமுள்ள தொட்டியை நிரப்ப குழாய் பி எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேம் கான்செப்ட் தான். ஏ 6 மணி நேரம் நிரப்பும், பிங்கிறது 8 மணி நேரம் நிரப்பும். ஓகே, ரெண்டுமே நிரப்புங்கிறது தான். இப்போது இங்கே என்ன பண்ணுறாங்க, ரெண்டுக்கான எல்சியம் எடுக்கிறோம். ரெண்டுக்கான எல்சியம் 24ன்னு வரும். இங்கே 6 நாங்க 24, 8 3 24 டிவைடட் பை இங்கே 4ஐயும் 3ஐயும் கூட்டினோன்னா 7 அப்படிங்கிற வரும். இதுதான் மொத்த அளவு, மொத்த திறன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ரைட். இப்போ இங்கே என்ன, 2 குழாய்களும் 2 மணி நேரம் திறந்துருக்கு. 2 மணி நேரத்துக்கு பின்னாடி தான் ஏங்கிற குழாய் மூடப்பட்டிருக்கு. அப்போ 2 மணி நேரத்தில் பார்த்தோம்னா 7 × 2 14 வேலைகளை வந்து முடிச்சிருக்கோம். 14 அளவை முடிச்சிருக்கோம். அப்போ மீதி இருக்குது என்ன, இந்த 10 அப்படிங்கிற மட்டும்தான் இருக்குது. இந்த 10 தான் எந்த குழாய் வந்துட்டு நிரப்புது, பிங்கிற குழாய். பிங்கிற குழாயோட திறன் என்ன, 3. அப்போ டிவைடட் பை 3 அப்படிங்கிற போது 3 9, பேலன்ஸ் 1 1/3. அப்போ 3 1/3 மணி நேரம் எடுக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ரொம்ப சிம்பிளானது தான். இதுவும் சேம் ட்ரிக்கு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 84வது ட்ரிக்கு கவனிங்க. சக்தி என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிக்க முடியும். தன்யா சக்தியை விட 25% திறமையானவர் எனில் அதே வேலையை தன்யா செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ இந்த மாதிரி சதவீதம்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில், அதாவது சக்திக்கு 100% இருக்குது. அந்த 100% உள்ள ஒரு 20 நாட்களில் முடிக்கிறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன, தன்யா பார்த்தோம்னா சக்தியை விட 25% கூடுதல் திறமையானவரா. அப்போ 100லேருந்து 25 ஆட் பண்ணோம்னா 125%. இப்போ இதை நீங்கள் கவனிங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் செகண்ட் ட்ரிக்கு பார்த்த மாதிரி, அதாவது 52வது ட்ரிக்கு பார்த்த மாதிரி எதிர்மாறல். திறமை அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கம்மியான நாட்களே வேலை முடிச்சுருவாங்க. அப்போ இது எதிர்மாறல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதிர்மாறலாம் என்ன பண்ணுவோம், அப்படியே டிவைடில் நோட் பண்ணி இதை மல்டிபிள் பண்ணுவோம். 25ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 4 வரும், இங்கே 5 வரும். இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். 5 ஓர் 5 5, 4 5 20. அப்போ 4 × 4 16. ஓகே, 16ங்கிறது அதற்கான ஆன்சர். இதவே நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா 100 மேலே போட்டுக்கணும். டிவைடில் அவங்க எத்தனை பர்சன்டேஜ் திறமை சொல்கிறாங்களோ அதை 100ஓட ஆட் பண்ணிக்கணும். 125ன்னு ஆட் பண்ணிட்டு இந்த நம்பரை அப்படியே மல்டிபிள் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இங்கே என்ன, 20 நாட்கள் இருக்கா, அந்த 20 நாட்களை அப்படியே நோட் பண்ணிடுங்க. இப்போ சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு சொல்கிற மாதிரி தான். 4 இங்கே 5, அப்புறம் இங்கே 4 நாங்க 16ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்படியும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 85வது ட்ரிக்கு பாருங்க. ஸோ இதே போல தான். ராம் என்பவர் வேலையை 15 நாட்கள் முடிக்கிறார். ரஹீம் என்பவர் ராமை விட 50% விரைவாக முடிப்பார் எனில் ரஹீம் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ராம் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங்கில் எதுவுமே சொல்லலை, 100% எடுத்துக்குவோம். டிவைடில் பார்த்தோம் அப்படின்னா ரஹீம் வந்து 150. அப்போது 50%. அப்போ 100லேருந்து இந்த 50க்குன்னா 150 × 15. ஓகேவா, இப்போ இதை சிம்பிளை பண்ணுவோம். ஒரு 5 இந்த 5 கேன்சல் ஆகிடும். அப்போ 10 அப்படின்னு வரும். 10 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிருவார். ஓகேவா, ரொம்ப சிம்பிளானது தான். நம்ம ஏற்கனவே பார்த்தா அதே ட்ரிக்கு கான்செப்டில் இதையும் சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 86வது கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் என்பவர் ஒரு வேலையில் 1/4 பகுதியை 10 நாட்கள் முடிப்பார். ஒய் என்பவர் அதே வேலையில் 40% 40 நாட்கள் முடிப்பார். இஜட் என்பவர் அதே வேலையில் 1/3 பகுதியை 13 நாட்களில் முடிப்பார் எனில் அந்த வேலையை யார் முதலில் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பின்ன வேல்யூ வந்திருக்கு, பர்சன்டேஜ் வந்திருக்கு, எல்லாம் கலந்து வந்திருக்கு. ஓகேவா, இப்போது 1/4 அப்படிங்கிற போது 1/4 பகுதியை அவர் எத்தனை நாள் முடிக்கிறாரு, 10 நாளில் முடிக்கிறார். அப்போது 4ல் 1 பங்கு வேலையை அவர் 10 நாளில் முடித்தா 4 பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு அவருக்கு 40 நாள் எடுத்துக்கிறோம். இது யாருக்கு, எக்ஸுக்கு. அதே இது ஒய்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 40% வேலையை அவருக்கு 40 நாள் எடுக்குதுன்னா 100% வேலையை முடிக்க அவருக்கு 100 நாள் எடுக்கும். அவ்வளோதான், அப்படியே டைரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது 100 நாள். அதே இது இசட் பார்த்தோம் அப்படின்னா 3ல் 1 பங்கு வேலையை முடிக்க 13 நாள் எடுக்குதுன்னா அப்போ 3 பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு 3 × 13 39. ஓகேவா, இப்போ இதில் யார் கம்மியான நாட்கள் முடிக்கிறா, இசட் தான். ஓகே, அப்போ இசட்டுங்கிறவர் தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
87வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வேலையை ஏ 8 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை முடிக்க பிக்கு 12 நாட்கள் ஆகும். அந்த வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து முடித்து 200 ஒருங்கிணைந்த ஊதியமாக பெற்றால் அதில் பிக்கான ஊதியம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ட்ரிக்கை இங்கே யூஸ் பண்ணி அமௌண்ட்டை ஈஸியாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா ஏ 8 நாளில் வேலை முடிப்பார், பி பார்த்தோம்னா 12 நாளில் வேலை முடிப்பார். இப்போ உங்களோட திறனை வச்சு தான் உங்களுக்கான சேலரி. இப்போ இதில் காமிச்சிங்க அப்படின்னா இது ரெண்டுக்கான எல்சிஎம் 8க்கும் 12க்கு எல்சிஎம் 24 வரும். இது பார்த்தோம்னா 3ன்னு வரும், இங்கே பார்த்தோம்னா 2ன்னு வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இவங்க 2 பேர்த்தோட மொத்த திறன் பார்த்தோம்னா 5, 3 + 2 5. இந்த 5 எக்ஸோட வேல்யூ தான் மொத்த அமௌண்ட்டு 200 ரூபா. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 4 5 5, இங்கே 45 200. அப்போ எக்ஸோட வேல்யூ 40. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? பிக்கான ஊதியம். பியோட திறன் என்ன? 2 தான். அப்போ 2 × 40 80 ரூபா தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 88வது ஷார்ட்கட் கவனிங்க. ஏ என்பவர் மட்டும் ரூபாய் 800க்கான ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பார். அந்த வேலையை அவர் உதவியாளரை கொண்டு வைத்து 5 நாட்களில் முடித்தால் உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் என்ன? ஏங்கிறவரோட கெப்பாசிட்டி அவர் 8 நாளில் முடிக்க முடியும். ஏங்கிறவர் 8 நாளில் முடிக்க முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு உதவியாளரை வைத்து. அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த பிங்கிறவர் தான் உதவியாளர்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? ரைட். இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 5 நாளில் வேலை முடிக்கிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? உதவியாளருக்கு ஒரு பங்கு கொடுக்குறாரு. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியணும். இப்போ இது ரெண்டுக்கான எல்சிஎம் என்ன? எல்சிஎம் 40. ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும்? 8 வரும், இங்கே 5 வரும், கீழே பார்த்தோம்னா 8ன்னு வரும். ஏன்னா 8 5 தான் 40. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஏபி இவங்க 2 பேர்த்தோட சேர்ந்த திறன் 8 அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஏபி இவங்க 2 பேர்த்தோட சேர்ந்த திறன் 8. இதுலேருந்து ஏவோட திறன் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏவோட திறன் மட்டும் என்ன? 5. ஓகே, ஏவோட திறன் மட்டும் 5 அப்படின்னா பியோட திறன் என்ன? 3. ஓகேவா? இது 2 வந்தால் தான் நம்மளுக்கு 8ன்னு வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்த அமௌண்ட்டு 800 தானே. அப்போது இந்த 2 பேர்த்தோட சேர்ந்த திறன் 8ன்னு வருதுல, இந்த 8x தான் 800 இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 100. ஓகேவா? இப்போ என்ன? ஏ 500 வச்சுக்குவார், உதவியாளருக்கு 300 கொடுத்துருவார். ஓகே, இதுதான் கரெக்டாக. அந்த எக்ஸ் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாவே வேலை முடிஞ்சு 300. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 89வது கொஸ்டின் கவனிங்க. எக்ஸ் ஒய் இசட் ஆகியோர் ஒரு வேலை முறையை 4 6 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ் ஒய் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு 3100 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ எப்பயும் போல நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸு 4 நாள், ஒய் 6 நாள், அதுக்கு அடுத்தது என்ன? இசட் பார்த்தோம்னா 10 நாட்களில். இப்போ இங்கே என்ன? இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் பார்த்தோம்னா 60 அப்படின்னு தான் வரும். ஏன்னா 30ன்னு வச்சோம் அப்படின்னா 4ஓட மடங்குல அது 30 வராது, அதனால 60. இப்போ 4 × 15 60, அப்போ 15 நோட் பண்ணிடுறோம். அதே போல் 6 × 10 60, அப்போ இங்கே 10 அதோட திறன். அதே போல் 10 × 6 60, அப்போ இது 6 தான் அதோட திறன். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், 31ன்னு வரும். அப்போ மொத்த திறன் 31. இந்த 31x தான் இவங்க சொல்லியிருக்க இந்த அமௌண்ட்டு 3100. இதில் இருந்து ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ ஒரு 31 இங்கே வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 100 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இப்போ 100 வேல்யூ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே இந்த இடத்துல வந்துட்டு இந்த 100ஓட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 15 × 100 1500. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 10 × 100 1000. அடுத்து 6 × 100 600. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 90வது கொஸ்டின் கவனிங்க. 6 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து ஒரு வாரத்திற்கு ரூபாய் 8400 சம்பாதிக்கின்றனர் எனில் 9 பேர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து ஒரு வாரத்திற்கு எவ்வளவு சம்பாதிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான இந்த கொஸ்டினாக பிஎஸ்டி கான்செப்ட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். 6 நபர்கள், ஓகே, அப்போது பர்சன் 6 பேர் 8 மணி நேரம் வேலை பார்த்து ஒரு வாரத்துக்குனா 7 நாள் தானே. அப்போது 7 நாள் டிவைடட் பை எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 8400 சம்பாதிக்கிறாங்க. இது ஒரு குரூப்பு. அடுத்து 2வது குரூப்பு 9 பேர் வர்றாங்க, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை வைக்கிறாங்க ஒரு வாரத்திற்கு. அப்போ 7 டிவைடட் பை
இந்த எவ்வளவு சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்வி, அதுதான் வேலை. ஓகேவா? இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 7 7 கேன்சல் ஆகி நீங்கள் ஒரு வாரம் போட்டாலும் அதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த 6 இந்த 6ம் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே 8ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 அடுத்து 0 40 அப்படிங்கிற போது 5 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? இது ஓகே. இதுக்கப்புறம் நீங்கள் மல்டிபிள் பண்ண வேண்டியது இந்த 9ஐயும் 1050 மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9 4 5 0 அப்படிங்கிற வரும். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 91வது கொஸ்டின் கவனிங்க. P என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்கள், Q என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்கள் முடிப்பார். P மற்றும் Q ஆகியோர் இந்த வேலையை ரூபாய் 4800க்கு ஒப்புக்கொண்டனர். R என்பவர் உதவியுடன் அவர்கள் இந்த வேலையை 3 நாட்கள் முடித்தனர் எனில் தொகையில் ஆரின் பங்கு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற டிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். P அப்படிங்கிற ஒரு 6 நாளில், Q என்பவர் பார்த்தோம் அப்படின்னா 8 நாளில், P மற்றும் Q ஆகியோர் இந்த வேலையை எவ்வளோ ஒப்புக்கொண்டனர்? 4800. ஆனால் அவங்க யாரோட உதவியோட செய்கிறாங்க? ஆரோட உதவி செய்கிறாங்க. அப்போ P + Q + R இவங்களோட உதவியோட எத்தனை நாளில் முடிச்சுறாங்க? 3 நாளில் முடிச்சுறாங்க. அப்போ 3 நாளில் முடிச்சுறாங்க. இப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன வரும்? 24ன்னு வரும். 6 நாங்க 24, 3 24, 8 24. ஓகேவா? இப்போ 3 பேர்த்தோட சேர்ந்த திறன் தான் லாஸ்ட்டில் இருக்குது. P + Q + R இவங்க 3 பேர்த்தோட சேர்ந்த திறன் தான் 8. ஓகே. இந்த 8 தான் எவ்வளவு? 4800. ஓகேவா? 8 எக்ஸோட வேல்யூ தான் 4800. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 6 × 48 600. அப்போது அவங்க வேலை பார்க்கக்கூடிய பங்கு. இப்போ என்ன பண்ணுவோம்? பியோட பங்கு எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவரோட திறன் 4. அப்போ 4 × 6 6நாங்க 24 2400. ஓகேவா? அதுக்கப்புறம் Qவோட பங்கு 3 × 600. ஓகே. 3 × 600 பார்த்தோம் அப்படின்னா 1800. மீதி எவ்வளோ அமௌண்ட் வருது? இப்போ இங்கே இதில் மீதி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4200 அப்படிங்கிறது இங்கே வரும். 4200. அப்போ 4800ல் 4200 போணுச்சுன்னா அதுதான் ஆறுக்குரிய வேல்யூ. ஆறுக்குரிய வேல்யூ என்ன? 600. 600 தான் இவர் வாங்கக்கூடிய பங்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 92வது ட்ரிக்கு கவனிங்க. ஜாயினிங் அண்ட் லீவிங் கான்செப்டில் இங்கே ட்ரிக்கு இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 10 நாட்களும் ஒரு பெண் 6 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்த பிறகு பெண் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த ஆண் எத்தனை நாட்கள் செய்வார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுப்பாங்க. இதில் நீங்கள் ஒரு கண்டிஷன் நல்லா தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா இப்போ ஆணோட திறன் என்னென்னா அந்த 10 நாளில் முடிச்சிருவார். பெண்ணு பார்த்தோம்னா 6 நாளில் முடிச்சிருவாங்க. அதே இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலையை முடிச்சிடுறாங்கல்ல. அப்போ =1 நம்ம நோட் பண்ணுறோம். அப்போ இங்கே ஆண் பார்த்தோம்னா டிவைடில் அவங்க எத்தனை நாள் வேலை வைப்பாங்களோ நோட் பண்ணிடணும். பெண் பார்த்தோம்னா அவங்க டிவைடில் எத்தனை நாள் வேலை வைப்பாங்களோ அதை நோட் பண்ணிடணும். இப்போ 2 பேரும் சேர்ந்து 3 நாள் வேலை வைக்கிறாங்களா? அப்போ இவருக்கும் 3 நாள் இவருக்கும் 3 நாள். அதுக்கடுத்தது யார்? பெண்ணு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை தான் யார் பண்ணுறா? ஆண் பண்ணுறா. அந்த மீதம் எத்தனை நாள் வேலை வைப்பாங்களோ அது தெரியாது. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். கரெக்டாக ஆண்கிற இடத்துல நம்ம போட்டுக்கணும். ஏன்னா பெண்ணு வந்துட்டு போயிட்டாங்கல்ல. இப்போ இதை சிம்பிளை பண்ண இந்த ஒரே ஒரு ஃபார்மெட் தான். இதை புரிஞ்சுட்டிங்க அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் பார்த்தோம்னா இதுக்கு 30 அப்படின்னு வரும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 30. அப்போ மேலேயும் இந்த 2 நம்பரையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 9 ப்ளஸ் 3 × x 3x ப்ளஸ் இங்கே 6 × 5 30. அதே போல் இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணோம். 15ன்னு வருமா? =1. அப்போ இந்த இடத்துல 30 இங்கே மல்டிபிள் கொண்டு போயிடலாம். 9ஐயும் 15ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா பேலன்ஸ் 24. 24 + 3x இங்கே 30. ஓகேவா? அடுத்து 3x நம்ம வச்சுக்கணும். 24 அந்த சைடு போணுச்சுன்னா மைனஸாக மாறும். அப்போ 30ல் 24 போணுச்சுன்னா பேலன்ஸ் 6. ஓகேவா? ரைட். இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 1 3 3 2 3 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 2. மீதி உள்ள வேலையை ஆண் 2 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடில் இந்த ஃபார்மெட்டை புரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி. கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கொண்டு வரலாம். அடுத்த ட்ரிக்கில் அதுதான் சொல்லியிருப்போம். பார்க்கலாம். 93வது ட்ரிக்கு கவனிங்க. ஒரு வேலையை சீதா 15 நாட்களிலும் கீதா 10 நாட்களும் முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலை தொடங்கியதும் சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டால் மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடித்தார் என்றால்
சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து சென்றாள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேயும் நம்ம அதே போல தான். இப்போ வந்து சீதா அதுக்கப்புறம் கீதா அப்படின்னு இருக்குது. சீதா 15 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, ப்ளஸ் கீதா 10 நாட்களில் முடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சுறாங்க. இப்போ மேலே நம்ம நோட் பண்ணுறதுல தான் கரெக்டாக ட்ரிக்கே இருக்குது. என்ன அப்படின்னா, சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விடா, 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து இப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியாது, அதுதான் இங்கே கேள்வியை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது சீதா போன பின்னாடி யார் வேலை பார்க்குறாங்க? கீதா தான் வேலை பார்க்குறாங்க. எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க? 5 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா அந்த 5 நாள் எடுத்துக்கிறத கீதாவுக்கு நேராக நோட் பண்ணிடணும். ஓகேவா? இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எப்பயும் போல் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் என்ன வரும்? 30 அப்படின்னு வரும். இப்போ மேலே பார்த்தோம் அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இங்கேயும் 2xன்னு வரும். ப்ளஸ் இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3x + 15 = 1 அப்படிங்கிறத நோட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த 30 இந்த இப்போ மல்டிபிளாக மாறும். 2xம் 3xம் சேர்ந்தா 5x + 15 = 30 அப்படின்னு இருக்கும். இதுலேருந்து 5xோட வேல்யூ என்ன? 15 எந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போ 30ல் 15 போனுச்சுன்னா பேலன்ஸ் 15. அப்போ எக்ஸோட வேல்யூ 4 5 5 3 15. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 3. 2 பேர் சேர்ந்து 3 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. மீதமுள்ள வேலையை தான் கீதா எத்தனை நாள் வேலை வைக்கிறாங்க? 5 நாள் வேலை வைக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதான். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். 94வது ட்ரிக்கு கவனிங்க. ஏபிசி என்ற 3 மனிதர்கள் ஒரு வேலையை தனியே 10 15 30 நாட்கள் முடிப்பார்கள். ஏயும் பியும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்து பார்த்துவிட்டு ஏ விலகி விட சி சேர்ந்து கொள்கிறார். மீதமுள்ள வேலையை பியும் சியும் எத்தனை நாட்கள் முடிப்பார்? கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ கண்டுபிடிச்ச அதே ட்ரிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இப்போ ஏக்கானது ப்ளஸ் பிக்கானது ப்ளஸ் சிக்கானது ஈக்குவல் டு 3 சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சுறாங்க. இப்போ ஏ 10 நாளில் முடிப்பார், பி 15 நாளில் முடிப்பார், சி 30 நாளில் முடிப்பார். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்க? ஏயும் பியும் 3 நாட்கள் வேலை செய்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து வேலை வைக்கிறாங்க. அப்போ ஏ 3 நாள், பி 3 நாள். ஓகே, அதுக்கு அடுத்தது ஏ விலகி விடுகிறார், ஏ இல்லை. அப்போ யார் சேர்ந்துக்கிறா? சி சேர்ந்துக்கிறான். சி வந்துட்டு மீதமுள்ள வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எத்தனை நாளில் முடிக்கிறாங்கிறதா எக்ஸு. அப்போது சியை எக்ஸ் நாள் எடுக்கும், பியும் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ் நாள் வந்துடுவார். ஏற்கனவே 3 வந்துட்டு ஏவோட சேர்ந்து பண்ணிட்டார். ஓகே, அப்போ மீதி எக்ஸ் நாள் தான் யாரோட சேர்ந்து பண்ணுறா? சியோட சேர்ந்து பண்ணுறா. இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே எல்சிஎம் பாருங்கள், எல்சிஎம் 30ன்னு வரும். அப்போ மேலே இருக்க வேல்யூ நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். 3 9 ப்ளஸ் இங்கே 2ஆல் தான் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 2 3 6 ப்ளஸ் 2x ப்ளஸ் இங்கே 1x தான் ஈக்குவல் டு 1. என்ன? இந்த 30 இந்த சைடு போணுச்சு அப்படின்னா மல்டிபிளாக மாறிடும். ஓகேவா? இப்போ இங்கே 9ஓட 6 கூட்டணும் அப்படின்னா 15 ப்ளஸ் இந்த வேல்யூ 3xன்னு வரும் ஈக்குவல் டு 30. இதில் இருந்தும் எக்ஸோட வேல்யூ இப்போ 3xோட வேல்யூ இங்கே 15 அப்படின்னு வருமா? எப்படி? இங்கே 15 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது -15 மாறும். அப்போ 30ல் 15 போனுச்சுன்னா 15. இல்லை இந்த எக்ஸோட வேல்யூ 1 3 3 5 3 15. எக்ஸோட வேல்யூ என்ன? 5. அப்போது இவங்க 2 பேர் சேர்ந்து யார்? பியும் சியும் சேர்ந்து 5 நாள் வேலை பார்த்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா? ஈஸியான ட்ரிக்கு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 95வது கொஸ்டின் பாருங்கள். தீபா மற்றும் அருண் ஆகியோர் ஒரு வேலையை முறையை 20 நாட்கள் மற்றும் 30 நாட்களில் செய்து முடிப்பார். அவர் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்குகின்றனர். தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்னதாக நின்று விடுகிறார். அருண் தனியாக வேலை செய்து அந்த வேலையை முடிக்கிறார் எனில் அந்த வேலை எத்தனை நாட்கள் முடிவடையும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம அதே மாதிரி ஃபார்மேட்டில் பார்த்துக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு தீபா 20 நாளில் முடிப்பாங்க, அருண் 30 நாட்களில் முடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சிடறாங்க ஈக்குவல் டு 1 நான் நோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன? இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் ஒன்றா வேலை வைக்கிறாங்க. ஆனால் தீபா என்ன பண்ணுறாங்க? வேலை முடிவதற்கு முன்னதாக 5 நாட்களுக்கு முன்னதாக நின்று விடுகிறார். அப்போது எத்தனை நாள் அவங்க ஒன்றா வேலை பார்த்துருப்பாங்க, ஒன்றா முடியும் அப்படிங்கிறது தெரியல. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். வேலை முடிகிறதுக்கு முன்னதாக தீபா 5 நாட்களுக்கு முன்னாடியே போயிடறாங்கல்ல, அப்போது தீபாவுக்கு நேராக -5ன்னு போடணும். ஓகேவா? அப்போது வேலை முடிகிறது எக்ஸ் நாளில் வேலை முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு முன்னதாகவே 5 நாளைக்கு முன்னதாகவே அவங்க வெளியில் போயிடுறாங்க. அப்போது -5 அப்படிங்கிறது நோட் பண்ணணும் கீதாவுக்கு நேராக. இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்சிஎம் என்ன வரும்? 60ன்னு வரும். இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 60. அப்போ மேலே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 3x - 15 ப்ளஸ் இது 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலே இருக்க வேலையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும் ஈக்குவல் டு 1. அப்போ 60ன்னு மல்டிபிள் ஆயிருமா? 3x + 2x 5x -
15 ஈக்குவல் டு 60. இப்போ என்ன, இந்த -15 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது +15 மாறும். அப்போ 5xோட வேல்யூ 60 + 15 75. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன, ஒரு 5 5, இங்கே 15 5 75. அப்போ எக்ஸோட வேல்யூ 15. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ 15 நாட்களில் இந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எட்டுக்கு பார்க்கலாம். 96வது ஷார்ட்கட் கவனிங்க. ஏபிசி என்ற 3 பேர் ஒரு வேலை முறையே 36, 54, 72 நாட்கள் முடிப்பர். இதில் ஏ என்பவர் வேலை முடிப்பதற்கு 8 நாளுக்கு முன்னதாகவும், பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்னதாகவும் விலகி கொண்டனர். சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் 3 பேர் வந்திருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏ 36 நாளில் முடிப்பார், பி 54 நாளில் முடிப்பார், சி பார்த்தோம்னா 72 நாளில் முடிப்பாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சிருவாங்க. ஆனால் வேலை ஏங்கிறவர் வேலை முடிவதற்கு முன்னாடி 8 நாளைக்கு முன்னாடி போயிடுறாரு. அப்போ 3 பேர் சேர்ந்தாங்கன்னா எக்ஸ் நாட்களில் வேலையை முடிச்சிருவாங்க. ஏன்னா 3 பேர் சேர்ந்து தானே, அதுதான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஆனால் ஏங்கிறவர் வேலை முடிவதற்கு 8 நாளைக்கு முன்னாடி போயிடுறாரு. அப்போ -8. பிங்கிறவர் என்னது 12 நாளைக்கு முன்னாடி போயிடுறாரு. ஓகேவா, இப்போ இதிலேருந்து நம்ம சிம்ப்ளை பண்ணோம்னா இங்கே எல்சிஎம் பாருங்கள். எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா 216ன்னு வரும். ஓகேவா, இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே 6 டைம்ஸ் வரும். ஓகேவா, 6 டைம் வந்தால் தான் நம்மளுக்கு இங்கே, அப்போ மேலே நம்ம 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும், 6x வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 6 8 48ன்னு வரும். ஓகே, 48. இங்கே 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். 200, அது இங்கே 16, 216 வரும். அப்போ 4னா மேலே 4x - 48. அதே போல் இங்கே இருக்க வேல்யூ 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மேலே 3ஆல் மல்டிபிள்னா 3xன்னு வரும், ஈக்குவல் டு 1. ஓகேவா, இப்போ எக்ஸெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இங்கே 6x இருக்குது, இங்கே 4x இருக்குது, 10, இங்கே 3x. அப்போது 13x. இங்கே 48 கேன்சல் ஆயிரும். +48 சாரி -48 -48ன்னு இருக்கா, கேன்சல் ஆகாது. அப்போ -80 96ன்னு வரும். 96 ஈக்குவல் டு 216. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த -96 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 13x ஈக்குவல் டு 216 + 96. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12க்கு 2 பேலன்ஸ் 1, 11 11க்கு 1 பேலன்ஸ் 1, 312. ஓகே, 13x ஈக்குவல் டு 312. இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, 312 / 13. சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 13 × 2 26ன்னு வருமா, 2 டைம்ஸ் வருது, 26. பேலன்ஸ் என்ன இருக்குது, பேலன்ஸ் 5, 52ன்னு இருக்கா. 4 டைம்ஸ் நம்ம 13 × 4 நம்மளுக்கு 52ன்னு கிடைக்கும். அப்போ 24. 2 3 பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க, 24. ஓகே, நம்பர் பெருசாக இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் அதிகம். ஓகேவா, ரைட். ஸோ இந்த மாடல் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 97வது கொஸ்டின் பாருங்கள். 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 2 நாள் கழித்து மேலும் 6 நபர்கள் வந்து சேர்க்கிறார்கள் எனில் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 நபர்கள் 12 நாள். ஓகேவா, இப்போ இதில் அந்த 2 நாள் கழித்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். 12 நாளில் 2 நாள் போயிடுச்சு. இந்த 2 நாள் வரைக்குமே போகிற வரைக்குமே யார் தான் இருக்கா, 6 பேர் இருக்காங்க. 12ல் 2 போனுச்சுன்னா 10 நாள் இருக்குது. ஓகேவா, இப்போது இப்போ தான் அடுத்தது மேலும் 6 நபர்கள் வர்றாங்கள்ல, இது ஒரு குரூப்பு. ஓகேவா, 6 நபர்கள் 10 நாளில் வேலை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அந்த 2 நாள் கழித்துங்கிறனால 12ல் 2 கழிச்சிடுறோம். ஓகே, இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, 6 பேர் எக்ஸ்ட்ரா வரனால 12 பேர். 12 பேர் எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க, இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 6 பேர் 10 நாளில் வேலை பார்த்தா 12 பேர் எத்தனை நாளில் வேலை வைப்பாங்க, இதுதான் எக்ஸ். ஓகேவா, 1 6, இங்கேயும் 2 டைம்ஸ் வரும். 1 2 2 10. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 5. 5 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா, நீங்கள் 12னே வச்சிங்க அப்படின்னா அப்போ 6 × 12. அதே போல் இங்கே 12 × எக்ஸ் என்ன அப்படின்னா 6 நாள் வரும். 6 நாளுங்கிற தப்பு, 5 நாளில் அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த 2 நாள் கழிஞ்சிருச்சு. அது போக தான் அடுத்து நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 98வது ஷார்ட்கட் கவனிங்க. 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் 12 நாளில் வேலை முடிக்கிறாங்களா. அப்போது 3 மென்னு ஈக்குவல் டு 5 உமன். ஓகே, இவங்க 2 பேருமே சமம் தான். ஏன்னா அல்லதுன்னு கொடுத்துட்டாங்களா, இவங்க எல்லாம் சேர்ந்தாவே 12 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் கேட்குறாங்களா. இப்போ 3
ஆண்கள் 5 பெண்களுக்கு சமம் அப்படின்னா இங்கே 6 ஆண்கள் ப்ளஸ் 5 பெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3 ஆண்கள் 5 பெண்களுக்கு சமம் அப்படின்னா அப்போ 6 ஆண்கள் என்ன 10 பெண்களுக்கு சமம் ப்ளஸ் இது ஆல்ரெடி இருக்க அந்த 5 உமன் மொத்தத்துக்கு என்ன 15 உமனாக மாறிடுவாங்க. ஓகேவா. இப்போ நீங்கள் கவனிங்க உமனை வச்சே கம்பேர் பண்ணணும். 5 உமன் 12 நாளா, அப்போது 5 பேர் 12 நாள் வேலை பார்த்தா 15 உமன் எத்தனை நாளாக வேலை வைப்பாங்க. 1 5 5 3 15 1 3 3 4 3 12. அப்போது 4 நாளில் அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா. இதுதான் அதற்கான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ இந்த ட்ரிக்கு கரெக்டாக அந்த அல்லது இந்த மாதிரி கான்செப்ட் வருது அப்படின்னா ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 99வது கொஸ்டின் கவனிங்க. 3 ஆண்கள் அல்லது 4 சிறுவர்கள் அல்லது 6 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்கள் முடிப்பார்கள் எனில் 2 ஆண்கள் 2 சிறுவர்கள் மற்றும் 2 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 3 ஆண்கள் 4 சிறுவருக்கும் சமம், அதே போல் 6 பெண்களுக்கும் சமம். இவங்கெல்லாம் தனித்தனியாகவே 12 நாளே முடிச்சிருவாங்க. 3 ஆண்கள் 12 நாளில் முடிக்கலாம், 4 சிறுவர்கள் 12 நாளில் முடிக்கலாம், அல்லது 6 பெண்கள் 12 நாளில் முடிக்கலாம். இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, 2 ஆண்கள் ப்ளஸ் சேர்ந்து சொல்லிட்டாங்களே, அப்போ ப்ளஸ் 2 சில்ட்ரன் 2 பெண்கள் இவங்களாம் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் உமன் அப்படிங்கிற மாற்றிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 6 உமன்கிறது 3 மென்னுக்கு சமம். ஓகேவா. 3 மென் ஈக்குவல் டு 6 உமன். இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். அப்போ 1 மென்னுங்கிறது 2 உமனுக்கு சமம். அப்போ 2 மென் அப்படின்னா 4 உமனுக்கு சமம் ப்ளஸ் இப்போ இங்கே நீங்கள் பார்க்கணும் இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணோம், மென்னையும் உமனையும், இப்போ சில்ட்ரனையும் உமனையும். இப்போ இங்கே 2 சில்ட்ரனா 2ஆல் அடிச்சு கொடுங்க. 2 சில்ட்ரனுங்கிறது 3 உமனுக்கு சமம். அப்போ 3 உமன் ப்ளஸ் ஆல்ரெடி இருக்க இங்கே 2. அப்போ எல்லாத்தையும் ஒரே ஆட்களாக மாற்றிட்டோம். இப்போ உமனோட கம்பேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 6 உமன் 12 நாளில் வேலையை முடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 9 அப்படின்னு வருமா, அப்போது 9 உமன் எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க. சிம்பிளானது தான். ஓகேவா. 3ஆல் அடிச்சு கொடுங்க. 2 3 6 3 9 மறுபடியும் 3ஆல் அடிச்சு கொடுத்தா 4. அப்போது 4 × 2 8. இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா 8 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 100வது கொஸ்டின் பாருங்கள். 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் ரூபாய் 12,500 5 நாட்கள் வருமானமாக ஈட்டுகின்றனர். 10 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் 17,400 3 நாட்கள் வருமானம் ஈட்டுகின்றனர் எனில் 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் 35,000 வருமானம் ஈட்ட எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஸ்டெப்பை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ 4 மென் ப்ளஸ் 3 உமன் இவங்கெல்லாம் சேர்ந்து 5 நாள் வேலை பார்க்குறாங்க. ஓகேவா. 5 நாள் வேலை பார்த்ததில் எவ்வளோ அமௌண்ட் வருது, 12,500ன்னு வருது. ஓகேவா. இப்போ இதில் நீங்கள் 5ஆல் அடிச்சு கொடுங்க. 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 5 5 இங்கே 2 10 பேலன்ஸ் 2 5 2,500. அப்போது 4 மென்னும் ப்ளஸ் 3 உமனும் சேர்ந்து ஒரு நாளில் அவங்க கிடைக்கிற அமௌண்ட்டு 2,500. ஓகேவா. அதுக்கு அடுத்து 2வது பார்ட்டும் 10 மென் ப்ளஸ் 6 உமன் இவங்க எத்தனை நாள் வேலை வைக்கிறாங்க, 3 நாள் வேலை பார்த்து 17,400 வாங்குறாங்க. அப்போ 3ஆல் அடிச்சு கொடுங்க. 15 பேலன்ஸ் 2 இருக்குது 24 8. அப்போது 5,800. அப்போது ஒரு நாள் 5,800 வாங்குறாங்க. இப்போ இதில் இருந்து நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த வேல்யூ அதாவது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இப்போ செகண்ட் 2 மென் ப்ளஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 6 உமன் ஈக்குவல் டு என்ன தான் இருக்குது, இதையும் நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 5000 வரும். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க, செகண்ட் ஈக்குவேஷன் இதை எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எது காமனாக இருக்குது, 6 மென்னுங்கிறது காமனாக இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ சிம்பிள் நம்ம மாற்றிருக்கணும். ஓகேவா. இது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகே. சிம்பிள் மாற்றிட்டு கேன்சல் பண்ணதான் கேன்சல் பண்ணிடலாம் சேமாக வர நம்பர். மீதி இங்கே பாருங்கள் 2 மென்னு மட்டும்தான் இருக்கும். 2 மென் ஈக்குவல் டு இந்த அமௌண்ட்டில் இது சிம்பிளை பண்ணால் எவ்வளோ வரும், 5,800ல் 5000 வந்துச்சுன்னா பேலன்ஸ் 800 தான். இதில் இருந்து மென்னோட சம்பளம் பார்த்தோம்னா 1 2 4 2 8. அப்போ 400 மென்னோட சம்பளம் 400. இந்த வேல்யூவை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் 2 ஈக்குவேஷன் சொன்னால் அதில் நீங்கள் எங்கே வேணால் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 4 மென்னு ப்ளஸ் 3 உமன் ஈக்குவல் டு 2,500ன்னு சொன்னோமா,
அப்போ மென்னுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம 4 போட்டிருக்கோம். அப்போ 4 × 400 1600 ப்ளஸ் 3 உமன் ஈக்குவல் டு 2500. இதில் இருந்து 3 உமன் மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 2500ல் 1600 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸு 900. இதுலேருந்து உமனோட வேல்யூ என்ன 300 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 300ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு 2 பேர்த்தோட தெரிஞ்சிச்சா, மென்னோட சம்பளம் 400, உமனோட சம்பளம் 300. ஓகே, இதில் தான் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அவங்க கேட்டிருக்கிறதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 5 மென்னு ப்ளஸ் 5 உமன் எவ்வளோ அமௌண்ட்டு வேணும் 3500 வேணும், சாரி 35000 வேணும். இப்போ 5 × ஒரு மென்னுக்கு எவ்வளோ சம்பளம் 400. அதே போல் 5 × ஒரு உமனுக்கு 300 சம்பளம். அப்போ இங்கே என்ன வரும் 20 2000 வருது. ப்ளஸ் இங்கே 5 × 3 15 1500ன்னு வருது. ஓகேவா? அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் நம்மளுக்கு 3500 வருது. அப்போ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 3500னா இவங்க மொத்தம் எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு 35000 கிடைக்கும். 10 நாள் வேலை பார்த்தாங்கன்னா தான் 35000 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ கிரிட்டிக்கலாக சம்மாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக இந்த சம்ஸ்லாம் நான் சொல்கிற மெத்தட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டின் கேட்பாங்க தான். ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கு இந்த கொஸ்டின்ஸு ஈஸியாக இருக்கும். இதை தவிர்த்து வேறு எதுவுமே பாசிபிள் ரொம்ப கம்மி தான். அதனால் நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஷார்ட் ஃபார்முலா, ஓவரால் ஃபார்முலா எல்லா டாப்பிக்லையும் என்ன ஃபார்முலாஸ் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். அடுத்து ஃபார்முலாஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஃபார்முலாவே ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோஸ் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.